இன்றைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் உலகம் புரியலை, படிக்கிறான், மார்க் வாங்குறான், ஆனால் உலகம் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஜென்சிங்கிறவங்கள ஜென்சிகளுக்கு 2K கிட்ஸுகளுக்கு உலகம் தெரியலைங்கிற ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஏனென்றால் உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, முந்தி இருந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள்லாம் 2000க்கு முன்னாடி பிறந்தவங்க, 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க நிறைய பேருக்கு உலகம் தெரியலைங்கிற ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உலகம் மாறுது, வேகமாக மாறுது. இந்த 2, 4, 6, 8 இப்படி போகிறது. 2, 4, 8, 16, 32, 64 அப்படி போகுது. அப்படி போகிறது நம்முடைய வாழ்க்கையை நிறைய பாதிக்குது. உலகம் முழுசும் இருக்கிற பல்வேறு மாற்றங்கள் நமக்கு நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ வந்து சேருது. இப்போ நம்ம யாராவது பகலில் லைட் போட்டுக்கிட்டு போகிற காரை, பஸ்ஸை பார்த்தோம்னா சிரிப்போம். ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம 2 வீலர்லேயே நம்ம காசுலேயே லைட்டை போட்டுக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், முந்தியெல்லாம் என்ன லூஸ் ஆடாவேன் பகலில் லைட்டை போட்டுக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே லூஸ் ஆகிட்டோம், வேறு வழியே இல்லை. அவன் கொடுக்குற வண்டியை வாங்கிட்டு போனால், நான் கூட அப்படி ஒரு வண்டி வாங்கினேன். ஏப்பா அந்த பகலில் எரியிற லைட்டை நிறுத்த முடியாது? நிறுத்த முடியாதுங்க, அது அங்கே இருந்து வந்தது. ஏன்டா அவங்க லூஸ் ஆடா பகலில் லைட் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா, அவங்க நாட்டில் எப்பவும் பனி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லது இருளோன்னு இருக்கும். பனின்னா ஏற்ற மாதிரி வர்றவங்க தெரியாது, அதுக்கு லைட் போட்டு தான் போகணும். சரி, அவங்க நாட்டில் போடுறாங்க, நமக்கு எதுக்குடா லைட்டு? இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதுபோல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது. திடீர்னு பவுன் ஒரு உச்சத்தை தொட்டதுங்கிறான். எந்த உச்சத்தை தொட்ட, அடுத்த நாள் இன்னொரு உச்சத்தை தொட்டு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு உச்சத்தை தொட்டது. பயமாக இருக்குது. நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுங்க. அந்த சோகத்தை அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும். அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது சோகம் இல்லை, அந்த கல்யாணத்துக்கு பவுன் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பவுன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள், சொல்லுங்கள் பாப்பா. 1972, ரொம்ப கூட இல்லை, 38, 48, 58, 60 வருஷம் ஆகுதுங்களேன் வச்சுங்களேன். 60 வருஷத்தில் அப்போது நான் வாங்கின ஒரு பவுன் விலை தெரியுமா? யாராவது ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பாப்பா. அவங்க சொன்னது கரெக்ட், 200 ரூபா. இப்போ நான் வாங்கி எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் போய் பவுன் வாங்கினேன். ஒரு பவுனு 200 ரூபாங்க. இப்போ என் பேத்திக்கிட்ட ஒரு பவுனு 200 ரூபாய்க்கு வாங்க. அப்பா தாத்தா, ஒரு பவுனு 200 ரூபா நீங்கள் வாங்கினீங்க, நம்ப மாட்டேங்கிறான். அதே மாதிரி என் பேரங்கிட்ட இந்த சிமிலி விளக்கு இருக்குல்ல, சிமிலி விளக்கு, நிறைய பேருக்கு சிமிலி விளக்குன்னு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். சிமிலி விளக்கு பெருசு தான் இருக்கும். அதுக்கு கீழே மண்ணெண்ணெய் ஊற்றுற ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அது மேலே ஒரு சின்ன திரியை போட்டு அது எரியும், துணுண்டு தான் இருக்கும், முட்டை பல்பு. இந்த பல்பு தான் SSLC படித்தேன் அப்படின்னா, தாத்தா அளவு இல்லையா தாத்தா, அவங்க கதை விடுறதுக்கு தாங்க முடியல தாத்தாங்கிறான். நம்பவே மாட்டேங்கிறான். இப்படி எப்படி மனுஷன் படிக்க முடியும்? சந்தையில் வாங்கி கொண்டாந்து காமிச்சா இது என்ன நைட் லேம்ப் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஏசி ஆஃப் ஆகிட்டா, ஏசி ஆஃப் ஆகிடுச்சு, தூங்கவே முடியலைங்கிறான். எவ்வளோ வேகமாக மாறுது உலகம். இந்த மாற்றத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு புத்தகம் இங்கே கூட இருக்கும், நீங்கள் வாங்கி பாருங்கள். அறிவியல் வரலாறுன்னு ஒரு புத்தகங்க, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், அறிவியல் வரலாறு அந்த புத்தகத்து பேர். அந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை இருக்குங்க, பக்கமாக கிடையாது, 2 செய்தி, மேலே ஒரு செய்தி கீழே ஒரு செய்தி, அதான் முன்னுரையா. முதல் செய்தி என்ன சொல்லுதுன்னா, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும்னு கொண்டு வந்த ஒரு தீர்மானம். அது என்ன தீர்மானம் தெரியுமா? இங்கிலாந்து பாராளுமன்ற எம்பிக்கெல்லாம் போய் பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க, புதுசாக ஒரு மிஷின் வந்திருக்கு, ஒரு எந்திரம் வந்திருக்கு, ஒரு பெரிய பூதம் மாதிரி வருது, அது பிசாசு மாதிரி வருது, ரயில் பூதம் மாதிரி வர்றத அந்த ரயிலை பார்த்து ஆடு மாடெல்லாம் மிரண்டு ஓடுது, ஒரே சத்தமாக இருக்குது. எனவே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வருகிற ரயிலின் வேகத்தை மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எப்போ மணிக்கு 10 கிலோமீட்டர் பயங்கர வேகமா, இப்போ 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிற ஃப்ளையிங் ட்ரெயின்லாம் வருது. எவ்வளோ மாற்றி வந்திருக்கு. இதில் 2வது செய்தி என்னென்னா, 1969 நிலவுக்கு போயிட்டு வந்த இந்த டீமை போய் பத்திரிகைக்காரங்க நேராக பார்த்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ் 3 பேர். அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாங்க, நீங்கள் நிலவுக்கு போயிட்டு வந்தீங்களே, உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவங்க சொன்ன பதில் தான் 2வது செய்தி.
அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். ஒரு நாளைக்கு 4 முறை பூமி சுற்றுறதை நாங்கள் பார்த்தோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பூமியை போல் 4 மடங்கு வேகத்தில் அவர்கள் சென்ற அப்பல்லோ 13 என்கிற ஏவுகணை மாதிரி அது ஒரு ராக்கெட்டு. அந்த ராக்கெட்டில் 4 மடங்கு சூரியனை விட, பூமியை விட 4 மடங்கு வேகத்தில் சுற்றுகிற ராக்கெட்டில் நாங்கள் போனோம். அப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தை 8 கிலோமீட்டராக குறைக்கும்படி ஒரு தீர்மானம். ஒரு நாளைக்கு 4 முறை சூரியனை பார்க்கிற ஒரு வேகம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் அறிவியல் வரலாறு, அந்த புத்தகத்தினுடைய முன்னுரை. அவ்வளவு வேகமாக மாறுது உலகம். இந்த மாற்றத்தில் பெரியவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது. என்ன? சின்ன பசங்க நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. உண்மைதான். இன்னொன்று, வாழ்க்கையவே தெரியாமல் இவங்க எப்படி வாழ போகிறாங்களா தெரியல. இன்னொரு நடந்த நிகழ்ச்சி இன்னொன்று சொல்லியிருக்கேன். நான் பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே வர்றேன். தஞ்சாவூரில் ஒரு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற என்னுடைய நண்பருக்கு ஒரு பாராட்டு விழா. அவரோட பணி ஓய்வு விழா, 60 வயசில். சரி, நண்பராச்சுன்னு போனேன். எல்லாம் பேசினோம். நான் பேசியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அவரை நன்றி சொல்லிட்டு வரோன்னு, ரொம்ப விழா சிறப்பாக நடந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, விருதும் வாங்கிட்டு விடைபெறீங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, நல்லா படிப்பானே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டேன். அவர் பிடிச்ச கையை விடாமல் இதுக்கு பிடிச்சிக்க, நல்லா இருக்கான், நல்லா தான் இருக்கான்னாரு. நல்லா இருக்காங்கிறதுக்கும் நல்லா தான் இருக்காங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் என்ன இழுக்கிறீங்க அப்படின்னு. இருக்கான், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படித்தான், நல்ல காலேஜ் வேலை கிடச்சிது, நல்ல காலேஜில் நல்ல மார்க் வாங்கினா, கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிது, எடுப்பில் நான் கடைசியாக வாங்கின சம்பளத்தை என் மகன் முதல் மாத சம்பளமாக வாங்கினான். எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா? தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயிர்க்கெல்லாம் இதுன்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. ஏங்க, உங்களுடைய கடைசி சம்பளத்தை அவன் முதல் சம்பளம் வாங்கி, இதை விட பெருமை வேறு என்னங்க இருக்குது அப்படின்னு. எல்லாம் ரைட் தான். நல்ல சம்பளம் வாங்கினா, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா தான் இருந்தாங்க. 1 வருஷம்தான் ஆகுது, டைவர்ஸ் கேட்குறான். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன்றைய தலைமுறைக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. 1 வருஷத்தை எவனாவது வாழ்க்கை கசந்து போச்சுன்னு சொல்லுவானா? அவர் திரும்பவும் சொன்னார், நானும் என் மனைவியும் அநேகமாக சண்டை போட்டுக்காத நாளே இல்லை. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன. சிரிக்கிறீங்களா? சரி, ஏதோ மாற்றி நினச்சின்னு வச்சுங்க. ஆனால் வெளியிலேயே தெரியாது. அடுத்த நாள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கையை கொத்துக்கிட்டு போயிட்டுருப்போம். டைவர்ஸ் பற்றி நாங்கள் நினச்சதே இல்லை. குடும்பம்னா சண்டை வரத்தானே செய்யும். வள்ளுவர் அதையும் சொல்கிறாரு. குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யும், வரும் அப்படிங்கிறாரு. நான் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், கல்யாணம் ஆன நாளில் இருந்து நாங்கள் என்ன சண்டையே போட்டுக்கிட்டது இல்லைங்கிறவங்க கை தூக்கும் பார்ப்போம். கல்யாணம் நாளில் இருந்து ஒரு நாள் கூட நாங்கள் சண்டையே போட்டுக்கிட்டது இல்லைங்கிற கை தூக்குங்க. நல்ல வேலை ஒருத்தரும் தூக்கலை. தூக்கியிருந்தா அவங்க வாட தயாரில் வாட தகுதியில்னு அர்த்தம். சண்டை போட்டுக்கணுங்க, அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் சமாதானமாகிற அந்த நுட்பம் இருக்குல்ல, அது அறிந்தவர் அறிவாராக. அவங்களுக்கு தான் புரியும். ஒருத்தன் சொன்னால், நானும் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, சண்டையே போட்டுக்கிட்டது இல்லை. அப்படியா? எப்படா? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போன வந்தேன். அது மாதிரி வெளிநாட்டில் இருந்தால் வேணால் சண்டை. சில பேர் ஃபோன்லேயும் விடாமல் சண்டை போடுவான். நான் அப்போ சொன்னேன், நீ கேட்கல, இப்போ பாரு அப்படி ஆகி போச்சு, நான் சொன்னதை கேட்குறியா நீ அப்படின்னு கத்துவான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, சண்டை போட்டுக்குங்க, அந்த சண்டை நீடிக்காமல் பார்த்துக்குங்க, சண்டையே இல்லாமையும் விட்டுறாதீங்க. அந்த சண்டை சந்தோஷமாக மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி சண்டையாக இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கக்கூடாது சொன்னவர் வள்ளுவருங்க. உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல். சோத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? உப்பு அள்ளி கொட்டினா சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாமையும் சாப்பிட முடியாது. வள்ளுவர் சொல்கிற உதாரணத்தை பாருங்கள். உப்பு இல்லாமையும் சாப்பிட முடியாது, உப்பு அள்ளி கொட்டினாலும் சாப்பிட முடியாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் எப்படி சாப்பாடு நல்லா இருக்குமோ அதுபோல் தேவையான அளவுக்கு சண்டை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் அப்படிங்கிறார் வள்ளுவர். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அந்த வள்ளுவர், எவ்வளோ அனுபவஸ்தராக இருக்கணும். இன்றைக்கும் வள்ளுவரை படிப்பதற்கு உலகம் முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, 120 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரே தமிழ் நூல் திருக்குறள். இங்கே நம்ம அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு 5-6 மொழி பேர் தெரியுங்க. மொழி தெரியும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ் அரைக்குறை,
இங்கிலீஷ் காக்கரை, மற்றதெல்லாம் நகி மாடும். 120 மொழி பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் 120 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த நரிக்குறவ நண்பர்கள் இருக்காங்களே, நரிக்குறவ ஊர் ஊராக போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, கரிபோலின்னு பேர். அந்த மொழி பேர் கரிபோலின்னு பேர். அந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க அண்மையில். இப்படி உலகம் முழுவதும் அதிகமாக பரவி இருக்கிற ஒரு நூல் என்றால் திருக்குறள் தான். இன்னொன்று, திருக்குறளை பற்றி ரொம்ப சந்தோஷமானது 2 வரி தான். இந்த பசங்களை மனப்பாடம் பண்ண சொன்னால், நீங்கள் 8 வரியை கொடுத்துங்களேன், கொண்டுட்டாங்கடா நம்மளை, அன்றைக்கி கொண்டுட்டாங்கடா, நாளைக்கு 8 வரி படிக்க சொல்கிறாங்கடா. ஆனால் 2 வரி படிக்கிறான்னா அதுக்கும் கோவிச்சுக்கிறான். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கத்தக அப்படின்னு நம்ம நம்பர் டீச்சர் வந்து பசங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், முறைப்பாங்க. வள்ளுவர் செத்து போய் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்க சொல்லி உயிரை வாங்குறாங்க, இவர் சாக மாட்டேங்கிறாரு, மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். ஆனால் நாம் வள்ளுவர் சொன்ன திருக்குறளை மனப்பாடத்திற்காக மட்டுமல்ல, மார்க்குக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக படித்தோம்னா அது நம்முடைய வாழ்நாளில் நிச்சயமாக உதவுகின்றது என்று சொன்னவர் யார் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் உங்கள் அருகில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்து இமயம் வரை உயர்ந்து குடியரசுத் தலைவராக வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது. திருக்குறள் தான் என்னை உயர்த்தியது அப்படின்னு நம்மகிட்ட சொன்னால் அது பெருமை இல்லை. ஐநா சபையில் போய் சொன்னார். இந்திய பாராளுமன்றத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்முடைய பிரதமர் கூட அவ்வப்போது திருக்குறள்லாம் சொல்கிறாங்க. அப்போ திருக்குறள் நமக்கு மட்டுமானதல்ல, உலகம் முழுவதுக்குமானது. அதை படின்னு சொன்னால் நம்ம பசங்க கொஞ்சம் வருத்தப்படுகிறாங்க. ஆனால் அதை தவிர வேறு எதையும் நாம் இப்போதைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு, வளரும் இளம் தலைமுறைக்கு, ஜென் ஜிக்கு, 2K கிட்ஸுக்கு சொல்லக்கூடிய தினம் ஒரு குறள் படி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புள்ள நூல் என்பதால் இந்த திருக்குறளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இதில் 3 இருக்கு, 3 பிரிவு. 3 பிரிவில் அறத்துப்பால், இன்பத்து பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் ஒரு திருத்தம் வச்சுக்கோங்க. இன்பத்துப்பால்னு நம்ம தான் இப்போ போட்டிருக்கோம், புத்தகத்திலலாம் போட்டிருக்கோம், பாட புத்தகத்தில் போட்டிருக்கோம். ஆனால் அவர் வச்ச பேர் காமத்துப்பால்னு பேர். மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார்னு அவர் எழுதி வச்சுட்டார். காமம்னா கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போச்சுப்ப. காதலே கெட்ட வார்த்தை, காதலே கெட்ட வார்த்தை. இன்பம்னு அதை நம்ம பிரித்து போட்டுக்கிட்டோம். புத்தகத்தில் அண்மை கால புத்தகங்கள் இருக்கிறனால இந்த 3ஐயும் பேசுவதற்கு தகுதி வாய்ந்த பேச்சாளர்கள், தமிழ் அறிஞர்கள் திருக்குறளில் நன்கு மனவுட்டு, அதாவது நீங்கள் ஒரு பொழப்புக்காக படிக்கிறது இல்லை, மார்க் வாங்கிறதுக்காக படிக்கிறது இல்லை, அப்படி மனம் தோய்ந்து ஆய்ந்து படித்த 3 துறையிலும் வல்லுநர்கள் வந்திருக்காங்க. நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி முன்னுரையாக சில விஷயம் சொல்கிறதுக்காக நான் அதுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வர்றேன். திருக்குறளுக்கு உரையெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானாகவே புரியும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் தமிழை ஆழ்ந்து கற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த நூலையும் விட தகுதியானது திருக்குறள். அதுக்கு உரை வேண்டியதில்லை. ஆனால் உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவர் சொல்லுவார், அறிவு அற்றம் காக்கும் கருவிம்பார் ஒரு இடத்துல. அறிவாளியா முட்டாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம என்ன ஒரு கணக்கு வச்சுருக்கோம், நிறைய மார்க் வாங்கினா நம்ம பற்றியா ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், என்ன மார்க் வாங்கியிருக்கான் பாரு. மாணவர்கள் சில நேரம் முதல் மதிப்பெண் வாங்கினோடனே தொலைக்காட்சியில் படம் வரும், செய்தித்தாளில் படம் வரும், இவர் தான் முதல் மதிப்பெண் வாங்கிய மாணவர், அம்மா கேக்கு விட்டுக்கிறார். அவருடைய பள்ளி தலைமை ஆசிரியர் கேக்கு விட்டுக்கிறார் வரும். அவன் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக, ஒரு விளையாட்டு வீரனாக, அல்லது ஒரு துறை சார்ந்த அறிஞனாக, உலகம் போற்றுகிற அல்லது இந்தியா போற்றுகிற ஒரு மாபெரும் துறை மேதையாக வந்திருக்கிறான். இவன் தான் ஒரு காலத்தில் 10th ஃபஸ்ட் மார்க் வாங்கினான், இவன் தான் 12th ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க செய்தி என்னைக்காவது வந்திருக்கா? வராது. ஏன் வராது? ஏன் வராதுன்னா, ஃபஸ்ட் மார்க் வாங்கினவன் முதல்ல சொன்ன மாதிரி அப்புறம் நல்ல ரேங்க், நல்ல காலேஜ், நல்ல கல்யாணம், புள்ளக்குட்டி, ஒரு வீடு வாங்குவான், கார் வாங்குவான், பேங்க் பேலன்ஸு செத்து போயிடும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன்னா பாரதிதாசன். அப்படி போவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று திருக்குறள் நமக்கு எளிமையாக சொல்லி தந்திருக்கிறது. அதை கூட நோட்ஸ் வாங்கி தான் படிக்கணும்னு நிலைமை வரக்கூடாது. இதை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். திருவள்ளுவருக்கு அதான் கதி இப்போ இருக்கிற சூழ்நிலையில்.
என்ன, வள்ளுவர் பரீட்சை எழுத வர்றாரு. நம்ம ஊரில் வள்ளுவர் பரீட்சை எழுத வர்றாரு. என்ன பரீட்சை? திருக்குறளில் பரீட்சையில். வள்ளுவருக்கு திருக்குறள்லேயே பரீட்சையா? ஆமாம். சரி, எத்தனை மார்க் வாங்கினார்? ரொம்ப ஆர்வமாக கேட்குறோம்ல. அவர் எழுதினார், வள்ளுவரும் மாணவராய் ஆனார், திருக்குறளில் தேர்வு எழுத போனார், பாவம் பரீட்சையிலே தோல்வியுற்று போனார், காரணம் படிக்கவில்லை கோனார். நோட்ஸ் படிக்கலைன்னா வள்ளுவர் திருக்குறளில் பெயிலு. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வாழ்க்கை நெருக்கடிகள், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மார்க் வாங்கி அறிவில்லாமல் இருக்கிற சூழ்நிலை ஒரு பக்கம். இவற்றுக்கு இடையில் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் புத்தகங்களை முடிந்தவரை வாங்குவதும் படிப்பதும் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதும், குறிப்பாக திருக்குறளை அறிமுகப்படுத்தி. இப்போ நாங்கள் வரும்போது கூட புதுக்கோட்டையிலேருந்து வந்தோம். காரில் வரும்போது ஒரு டீ கடையில் டீ சாப்பிட போனோம். அந்த கடை பேர் என்ன சுந்தர், அந்த டீ கடையில் எழுதி போட்டிருந்தாங்க, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். சந்தோஷமாக இருக்குது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும். சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் மயமாக இருக்கிறார். ஒரு டீ கடையில் எழுதி போட்டிருக்காங்களேன்னு. ஆனால் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னமோ எழுதி போட்டிருக்காங்க, என்ன அது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். வள்ளுவரா? வள்ளுவர் தாடி வச்சிருப்பாரு அவரா? ஆமாம். ஆனால் ரொம்ப நாளாக காணுமே இவரை அப்படின்னா. என்னடா அவரை காணுங்கிற? இல்லை, பஸ்ஸிலலாம் எப்பவும் தொங்கிக்கிட்டு இருந்தார், இப்போ கொஞ்ச நாள் அவரை காணுமே. பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு இருந்தாரா? ஆமாம், நிறைய பஸ் வச்சுருந்தாரு, ஒருவேளை நஷ்டமாயிருச்சோ அதனால் ஆளை காணுமோ. அவன் என்ன சொல்கிறான், திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, அதில் படம் இருந்துச்சு, இப்போ அவரை காணும்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தன் கேட்டான், அது ஏன்டா நிமிர்ந்து நிற்கிறவர் நேராக நிற்காம கொஞ்சம் நெளிஞ்சு நிற்கிறாரு? அந்த திருக்குறளை பார்த்து பேசுகிறவன் வள்ளுவர் படத்தை பார்த்துட்டு அவன் இன்னொருத்தன் சொன்னான், கடுப்பாய், ரொம்ப நாளாக உட்காந்துருந்தார்ல, எந்திரிச்சவொன்னே கொஞ்சம் இடுப்பை பிடிச்சிருக்கும், கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு நிற்கிறாரா. இப்படியெல்லாம் ஓடுற இது உண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வள்ளுவர் நம் வாழ்க்கையை 3ஆக பகுத்தார். அறம், பொருள், இன்பம். இந்த 3 பாலும் அவருக்கு விருப்பமான நூல்களை, குறள்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 3 எதில் அவர் சிறந்து விளங்குகிறார்? இந்த முப்பாலில் சிறந்தது எப்பால் என்கிற கேள்விக்கு 3 தமிழ் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அறத்துப்பாலே என்று பேசுவதற்காக திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரி காவேரி மகளிர் கலைக்கல்லூரி நுண்ணுயிரியல் துறையில் முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சிறுவயதிலிருந்து நான் அறிவேன். அந்த கல்லூரியில் பேச போன காலத்திலிருந்து அற்புதமான பேச்சாளராக அன்று பார்த்ததிலிருந்து இன்று வியந்து உயர்ந்து பார்க்கிற அளவுக்கு வந்திருக்கிற முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்கள் அறத்துப்பாலே என்று பேச வந்திருக்கிறார்கள். சரி, பொருட்பாலேன்னு பேசுகிறதுக்கு அது கொஞ்சம் 70 அதிகாரம், அறத்துப்பால் 38, பொருட்பால் 70 அதிகாரம். இதுக்கு கொஞ்சம் அனுபவம் உள்ளவராக வேணுமே. ரைட்டு. புதுக்கோட்டையில் திருக்குறள் கழகத்தை பன்னெடுங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிற, திருவள்ளுவரை அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, போகிற இடங்களெல்லாம் திருக்குறளை பரப்பி கொண்டிருக்கிற, அண்மையில் தமிழ்நாடு அரசு திருக்குறள் பரப்புவதற்கென்று ஆட்சியர் தலைமையில் ஒரு குழுவை போட்டபோது அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற புலவர் கூமா திருப்பதி அவர்கள் பொருட்பாலே என்று பேச வந்திருக்கிறார். இந்த 2 பாலை பற்றியும் பேசிடலாம். இந்த 3ஆவது பால் கொஞ்சம் எட்டிப்பால் மாதிரி ஆயிடுச்சு. பாடம் வைக்கிறது இல்லை, காமத்து பாலை போய் படிக்கிறதா? ஐய, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பாடம் வைக்காத ஒரு பகுதினா காமத்துப்பால் என்கிற இன்பத்துப்பால் தான். இது கத்தியில் நடக்கிற மாதிரி. ஆனால் உண்மையில் காமத்துப்பாலில் இருக்கிற கவிதைகள் உங்களை படிக்க படிக்க ஆவணம் வியப்பாக இருக்கும். இப்படியா இருக்கு அப்படின்னு. அப்படி நுட்பத்தை சொல்வதற்கு ஏற்ற, பொதுவாகவே பட்டிமன்றங்களில் காதல் பகுதியிலேயே பேசி பழக்கப்பட்ட இளைஞர் கண்ணதாசனை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் மகா சுந்தர் அவர்கள் இன்பத்துப்பாலே என்று பேச வந்திருக்கிறார். இந்த மூவருடைய உரையிலும் நீங்கள் எந்த இடத்துலலாம் கைத்திட்டீங்கன்னு நான் எண்ணி வச்சுக்குவேன். அதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு வச்சுக்குவோம். அப்படி வருகிற போது அவர்களுக்கு நிறைந்த பாராட்டுதலை நீங்கள் தெரிவிக்க வேண்டுமா கேட்டு இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து பொழுது முதல் சுற்றாக முப்பாலில் சிறந்தது எப்பால் என்கிற கேள்வியில் அறத்துப்பாலே என்று தன்னுடைய வாதத்தை வைக்க வருமாறு முனைவர் சாத்தம்மை பிரியாமை அவர்களை உங்கள் நிறைந்த கரவொலிகளோடு அழைக்கிறேன். திருக்குறளை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கிற ராமநாதபுரம் மாவட்ட தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஊசியினுடைய காதுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும்.
ஊசியினுடைய காதுகளின் ஓட்டை வழியாக நூலை செலுத்தினால், ஊசியினுடைய காதுகளில் இருக்கிற ஓட்டை வழியாக நூலை செலுத்தினால் அது சட்டையினுடைய கிழிசலை தைக்கும். அதுபோல மனிதர்களினுடைய காதுகள் என்கிற இந்த ஓட்டை வழியாக நூல்களை செலுத்தினால் அது மனதின் கிழிசலை தைக்கும். அப்படிப்பட்ட உயர்வான உன்னதம் பெறக்கூடிய புத்தகங்களை கொண்டாடுகிற இந்த புத்தக திருவிழாவிலே இன்றைக்கு முப்பாலில் சிறந்தது எப்பால் என்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பிற்கு உள்ளே போவதற்கு முன்னதாக, அறம் இதென்றும் மரம் இதென்றும் யாம் அருகிலாத போது தமிழ் இறையனாரினுடைய திருக்குறளை ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா என்று கேட்டார் பாரதிதாசன். திருக்குறளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கெனமும் கண்டதில்லை என்று சொல்லுவார். இதை சிந்தித்து பார்க்கிற போது பாரதியார் முதலில் சொல்வது கம்பனை, இரண்டாவது சொல்லுவது வள்ளுவனை, மூன்றாவது சொல்லுவது இளங்கோவடிகளை. ஏன் வள்ளுவனை இரண்டாவதாக வைத்தார் என்று சிந்தித்து பார்க்கிற போது, கம்பன் பாடியது தெய்வமாக வந்த மனிதனை, இளங்கோ பாடியது மனிதனாக இருந்து தெய்வமாக மாறிய கண்ணகியை. ஆனால் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னது திருவள்ளுவர். அப்படிப்பட்ட திருக்குறள் திருவள்ளுவருக்கு ஏன் நடுவில் பாரதி சொன்னார் தெரியுமா? தராசினுடைய 2 பக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த 2 பக்கங்களையும் நடுவு நிலைமையோடு பார்ப்பது எது என்றால் நடுவிலே இருக்கிற அந்த தராசு முள். அதனால் பாரதி தராசினுடைய 2 பக்கங்களுக்கும் நடுவிலே திருவள்ளுவரை சொல்வதற்காக அதை இரண்டாவதாக சொன்னார். அப்படிப்பட்ட அருமை வாய்ந்த இந்த திருக்குறளினுடைய அறத்துப்பால் மற்ற 2 பாலை விட எந்த விதத்தில் சிறந்தது என்றால், நடுவர் அவர்களே, முதல் மாதம் உருவாக்கி 2வது மாதம் உடல் வருத்தி 3வது மாதம் உணவு மறுத்து 4வது மாதம் உடல் பெருத்து 5வது மாதம் மூச்சிறைத்து 6வது மாதம் சுமை கூடி 7வது மாதம் நடையாய் நடந்து 8வது மாதம் வலி அனுபவித்து 9வது மாதம் இந்த உலகத்தின் அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்து 10வது மாதம் இந்த உலகத்திற்கு ஒரு உன்னதமான உயிரை கொடுப்பவள் யார் என்றால் அவள் தாய். அந்த தாயினுடைய தாய்ப்பால் என்பது உலகத்திலேயே கலப்படம் இல்லாத பால். அப்படிதானே? அப்படிதான் நடுவர் அவர்களே? இது வரைக்கும் அதில் கலப்படம் பண்ணல. ஆமாம், உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரு உணவுப் பொருள், ஒரு பால் எது என்றால் அது தாய்ப்பால். அந்த மாதிரி எந்த விதமான கலப்படம் இல்லாத ஒரு நூல் எது என்றால் திருக்குறள். இதுல அறத்துப்பாலை ஏன் நான் முதன்மை பாலாக பேச இருக்கிறேன் தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு வருடம் முழுவதும் சத்து தரக்கூடியதாக இருந்தாலும் கூட குழந்தை பிறந்தவுடன் வருகின்ற அந்த சீம்பால் இருக்கிறதே, அதுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் வரைக்கும் ஊட்டச்சத்தை கொடுக்கிற பால். அப்படி தாய்ப்பாலினுடைய சீம்பாலை போல திருக்குறளுடைய முதல் பால் அறத்துப்பால் தான் மனிதனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் பயன்படுகிறது. அதனால் நான் 3 பாலில் அறத்துப்பாலை சிறப்பு என்று நான் பேச வந்திருக்கிறேன். இன்னிங்க திருவள்ளுவருடைய அறத்துப்பாலில் ஒரு திருக்குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை உயிர்க்கு என்கிற திருக்குறள். இதுல நான் யோசித்து பார்க்கிற போது இந்த குறளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அறம் சார்ந்து வாழ்கிறவனுக்கு சிறப்பு கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இதுதான் அந்த குறளுடைய பொருள். இதுல சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னு ஏன் வள்ளுவர் போட்டார் தெரியுமா? சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும்னு சொன்னாவே அறத்தோடு இருப்பவர்களுக்கு சிறப்பு வந்து சேரும், செல்வம் வந்து சேரும்ங்கிறது பொருள். ஆனால் வள்ளுவன் ஏன் செல்வமும் ஈனும்னு அங்கே ஒரு உண்மை தொகையை போட்டார் என்று யோசித்து பார்க்கிற போது, ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைக்கு அப்பா பிறந்த நாளைக்கு பாப்பா உனக்கு ஒரு புது சட்டை வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சரிப்பா அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கும் போது அந்த குழந்தை கூடுதலாக போய் அப்பா கிட்ட என்ன தெரியுமா கேட்கும்? அப்பா
பிறந்த நாளைக்கு எனக்கு புது சட்டை வாங்கி தரதோட சேர்த்து கேக்கும் வாங்கி தரீங்களாப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டா அப்பா சொல்லுவார், உனக்கு புது சட்டை வாங்கி தரேன்டா கண்ணு, அதோட சேர்த்து கேக்கும் வாங்கி தரேன்னு சொல்லுவார். இதில் இந்த கேக்குன்னு சொல்கிறதுல அந்த ஏன் சேர்கிறது தெரியுமா? சட்டை என்பது மிக மிக அவசியமானது. ஆனால் கேக் என்பது குழந்தை கேட்பதால் அந்த குழந்தைக்கு சேர்த்து கொடுக்கப்படக்கூடியது. அதே மாதிரி இந்த திருக்குறளை ஒப்பிட்டு பார்த்தால் அறம் செய்பவனுக்கு சிறப்பு வந்து சேரும் என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு, அப்ப அறம் செய்தால் சிறப்பு மட்டும்தான் கிடைக்குமானா? இல்லடா, அறம் செய்தால் சிறப்பு மட்டுமல்ல, கூடவே செல்வமும் வந்து சேரும்னு ஒரு தந்தையின் அரவணைப்பை போல வள்ளுவர் காட்டுகிறார். இதனால் அறத்துப்பாலை நான் சிறந்த பால் என்று பேசுகிறேன். அதே மாதிரி நீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 10 திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறதுல முதன்மையான திருக்குறளில் ஒன்று இந்த திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை, இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த திருக்குறளின் மூலம் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லி நான் ஒரு முறை கேட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அதை ஆராய்ந்து அறிவது தான் சிறப்பான அறிவு, அதுதான் அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறார். இதில் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் சொன்னாவே அதுக்கு அதானங்க நடுவர் அர்த்தம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனாவே அதுக்கு பொருள் புரிஞ்சிடும். ஆனால் வள்ளுவர் எதற்காக 2 யார் போட்டார் தெரியுமா? இன்னைக்கு தைப்பூசம், இன்னைக்கு முருகப்பெருமானை சிறப்பிக்கக்கூடிய தைப்பூசம். எப்பொருள் யார் யார்னு ஏன் திருவள்ளுவர் 2 விளக்கம் போட்டார்னு ராமச்சந்திரன் ஐயா ஒரு விளக்கம் சொல்லுவார். கடவுள் இருக்கிறார்னு சொன்னவர் யார் அப்படின்னா வாரியார். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னவர் வாரியார், கடவுள் இல்லைன்னு சொன்னவர் பெரியார். இப்படி யார் யார் என்ன கூறினாலும் உன்னுடைய அறிவுக்கு எது சிறந்ததுன்னு படுதோ அதை ஆராய்ந்து செய்யின்னு அர்த்தம். நீங்க அறத்துப்பாலில் சொல்கிற ஒவ்வொரு திருக்குறளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை நெறிமுறைகளுக்கும் மிக மிக தேவை. அதனால பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் தேவையில்லையா அப்படின்னா இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்போது முழுமை பெறும் அப்படின்னா அவன் அறம் சார்ந்து வாழ்கிற போது முழுமை பெறும். நம்முடைய தமிழருடைய மரபு என்ன தெரியுமா? அவதாரங்களை 10ஆக, கோள்களை 9ஆக, திசைகளை 8ஆக, கிழமைகளை 7ஆக, சுவைகளை 6ஆக, திணைகளை 5ஆக, வேதங்களை 4ஆக, கனிகளை 3ஆக, இனத்தை 2ஆக வகுத்த தமிழர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தான். ஒழுக்கம்னா அது ஒன்று தான் அப்படின்னு ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தார்களே, அந்த ஒழுக்கத்தை பேசுவது எந்த பாலில் என்றால் அது அறத்துப்பாலில். அதனால் அறத்துப்பால் சிறந்தது என்று நான் சொல்லுகிறேன். ஒன்றும் இல்லை. ஆகவே நடுவர் அவர்களே, அறத்துப்பால் இன்னும் அறத்துப்பாலுடைய சிறப்பு என்பது 38 திருக்குறள் 38 அதிகாரம் இருக்கிற எனக்கே இவ்வளவு நேரம் தான் அப்படின்னா அவர் 70 அதிகாரங்களை எப்படி பொருட்பாலுக்குள்ளே கொண்டு போய் வைப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நிறைவா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு 2வது சுற்று வருகிற போது அடுத்த என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீங்க உலகத்தினுடைய உன்னதம் எது தெரியுமா? நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய உன்னதம் எது அப்படின்னா, ஒருவர் உதவின்னு கேட்டாங்கன்னா அந்த உதவியை செய்கிற இடத்திலே நாம் இருப்பது. ஒருத்தர் பசின்னு கேட்டாங்கன்னா அதை கொடுப்பது. வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா பசிக்கிற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுகிற அந்த உணர்வு. அதைத்தான் அம்மா பேசினாங்க, முன்னாடி பேசின ஆசிரியர் அன்புன்னு. அந்த அன்பின் உன்னதத்தை பேசுகிற பால் எது என்றால் அது அறத்துப்பால். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை, அந்த திருக்குறள் ஆகச்சிறந்த திருக்குறள். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவனுடைய அறத்துப்பாலிலே ஒரு திருக்குறள் வருகிறதே, அந்த திருக்குறளை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று அருகிலே இருக்கிற ராமேஸ்வரத்திலே பிறந்து
எல்லோரும் நிற்கலாம், நடக்கலாம், உறங்கலாம் என்றிருந்த போது நினைக்கலாம், உழைக்கலாம், ஜெயிக்கலாம்னு சொன்ன நமதருமை கலாம் அவர்கள் வாழ்க்கையினுடைய முழுமைக்கும் எனக்கு திருக்குறள் பயன்பட்டதுன்னு சொன்னாரே, அந்த பயன்பட்டதை ஏன் இன்றைக்கும் கலாமை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்னா, வள்ளுவன் சொன்ன இந்த குறள் அப்படியே பொருந்தி போகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு. ஜாதி மத பேதமின்றி இன்றைக்கும் கலாமையா அவர்கள் இறந்தபோது அவருடைய இறுதி சடங்கிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் அல்ல, எல்லா மாவட்டங்களிலும் இறுதி அஞ்சலி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு ஜாதி மதம் தாண்டி எல்லோரும் ஒரு மனிதனை கொண்டாடியது ஏன் தெரியுமா? அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை கலாம் அவர்கள் கடைபிடித்ததால். அதனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால், இப்படி நல்ல கருத்துக்களை அதிகம் சொல்வது அறத்துப்பாலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்ப்பாலின் சீம்பால் போன்றது குறள். அற்புதமா, அந்த வரி ரொம்ப அருமை. தாய்ப்பாலே உயர்வானது, ஆனால் கலப்படமில்லாத பால்னா தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை நீங்கள் எங்கேயும் போய் கலப்படம் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னுமே என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க பாருங்கள், தாய் உருவாகிறதுக்கான 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அப்படியே குழந்தை உருவாகிற மாதிரியே சொன்னாங்க. 1ஆம் மாதம் உடலது நெளியும், 2ஆம் மாதம் இடையது மெலியும், 3ஆம் மாதம் முகமது வெளுக்கும், 4ஆம் மாதம் நடந்தா இறைக்கும். அங்கே சொல்லி வந்தாங்க, கடைசியாக முடித்தாங்க பாருங்கள். அதுதான் என்னது, சீம்பால். நீங்கள் தாய்ப்பால் கூட சொல்லலாம் விளக்கம், ஆனால் சீம்பால் இல்லை என்றால் ஒரு குழந்தை வாழ்நாள் முழுவதும் துயரப்படும். ஏனென்றால் அதுதான் ஆன்டிபயாட்டிக்காக வருது. ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அடுத்து மறுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு இது வேறு சொன்னாங்க, நான் 38க்கே இவ்வளோ தடுமாறுறேன், 70ஓடு வர்றாரு ஒருத்தர். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா இது வரைக்கும் நான் சாப்பிடாத பழத்தை எவன் கொண்டு தரானோ அவனுக்கு பாதி ராஜாங்கம் அப்படின்னு அறிவிச்சுறாங்க. ராஜாக்கள்லாம் அப்படி தானே அறிவிப்பாங்க. ஒவ்வொருத்தனா ஒரு பழத்தை கொண்டாந்து வச்சு திணிக்கிறான். ஒருத்தன் மாம்பழத்தை கொண்டு வந்தான், மாம்பழம் நான் சாப்பிட்டதில்லை, வாயில் வச்சு ஓங்கி அமுக்க அவன் மூச்சு திணறினானான். இன்னொருத்தன் பப்பாளி பழத்தை தூக்கிட்டு வந்திருக்கான். பப்பாளி பழத்தை தூக்கும்போது அவனுக்கு வாயிலாம் நுர தள்ளுது. அப்போ அவன் சிரிச்சிருக்கான். வாய் கிளியுது, ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் என்ன கதிக்கு ஆளாக போகிறானுங்கிற மாதிரி போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. 38 பால் உள்ள அறத்துப்பாலுக்கே எனக்கு நேரம் பத்தலை, 70 பால் உள்ள 70 அதிகாரம் உள்ள பொருட்பாலை எப்படி திருப்பதி சொல்ல போகிறாரு சொல்லுவார். அவரும் திருக்குறள் மாதிரி சொல்லக்கூடியவர்ல. அதனால் அடுத்து முப்பாலில் சிறந்தது பொருட்பாலே என்று தன்னுடைய வாழ்த்தை வைக்க வருமாறு நல்ல தமிழ் அறிஞரும் தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்பவரும், புதுக்கோட்டை மாவட்டம் முழுசும் அவர் திருக்குறள் வகுப்பு நடத்தாத ஊரே இல்லை, அரசாங்கத்தின் வகுப்புகளை நடத்திக்கிட்டே இருக்கிறார். திருக்குறள் கழகத்தினுடைய செயலாளருமான அருமை புலவர் கூமா திருப்பதி அவர்கள் இப்பொழுது பொருட்பாலே என்று தன்னுடைய வாதங்களை வைக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் 2 உலக அளவில் தமிழினுடைய நூலை பெருமையை சொல்லக்கூடிய நூல் 2. ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள். தொல்காப்பியத்திலும் எது பெருமையை சொல்லக்கூடியது என்று சொன்னால், தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். எல்லா மொழியிலும் இலக்கண நூல் இருக்கிறது. எல்லா மொழியும் எழுத்திலக்கணத்தை சொல்லும், சொல்லிலக்கணத்தை சொல்லும். ஆனால் எந்த மொழியிலும் பொருள் இலக்கணம் இல்லை. வாழ்வுக்கு பொருள் சொன்னவன் தொல்காப்பியன். அந்த பொருள் இலக்கணம் தமிழிலே இருப்பதனாலே தான் தொல்காப்பியம் உலக அளவிலே புகழ் பெற்றது. அதுபோல பொருட்பால் திருக்குறளிலே இருப்பதனாலே தான் அது உலக அளவிலே புகழ் பெற்று இருக்கிறது. பொருட்பாலில் என்ன செய்தி இருக்கிறது? அறத்துப்பால் என்பது அது நீங்கள் திருக்குறளுடைய அமைப்பை பார்த்தாவே தெரியும். அறத்துப்பால் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் வள்ளுவர். அறத்துப்பாலிலே தனி மனிதனுடைய வாழ்வியல், தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அவன் அடைய வேண்டிய பேறுகள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். அவன் சமுதாயத்தை தொடுகிற பொழுது பொருட்பால் வருகிறது. இன்றைக்கு இருக்கிற மனிதன் அறத்துப்பால் அடிப்படையிலே தனி மனிதனாக வாழுகிற போது நல்லவனாகத்தான் இருக்கிறான். ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவனே ஒரு சமுதாய மனிதனாக நல்லவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இல்லை.
சமுதாய மனிதனாக நிச்சயமாக நல்லவனாக இல்லை. குழலினிது யாழினிது இன்ப தம்மக்கள் மழலை சொல் கேளா. குழலினிது அதெல்லாம் மக்கள் சுவையெல்லாம் தெரிகிறது, அவனுக்கு ரசித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் எங்கோ அழுகிற, ஈழத்தில் அழுகிற குழந்தைகளுடைய குரலை, காசாவில் இன்றைக்கு பரிதவித்து தவிக்கிற குழந்தைகளுடைய குரலை கேட்கிறானா? ஏன் சமுதாய கடமை. தான் குழந்தை குசும்பு பண்ணா அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ அறிவாளியாக இருக்குன்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டு பிள்ளை குசும்பு பண்ணா எமகாத பக்கத்து வீட்டு குழலினிது யாழினிது தம் மக்கள் தம் மக்கள் ஒரு சொல். அப்போ ஒரு சமுதாய உணர்வு இல்லை. சமுதாயம் ஏங்க, தனியாக வந்தவனுக்கு நோய் இருக்கு, எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னா மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, சுகருக்கு கொடுக்குறாங்க. சமுதாய நோய் கொரோனாவுக்கு மருந்தே இல்லைங்க. ஓஹோ, சமுதாய நோய் கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. அதுபோல சமுதாய நோய் இன்றைக்கு பரவி இருக்கிறது. அந்த சமுதாய நோய் பரவி இருக்கிற காலத்தில் திருக்குறளுடைய பொறுப்பால் தான் அதுக்கு மருந்து கொடுக்கிறது. இங்கே சமுதாயம் முழுக்க திருக்குறள், இந்த சமுதாயம் இல்லை, நான் சொல்வது தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, இந்திய சமுதாயம் அல்ல, உலக சமுதாயத்துக்கே நீதி சொல்லவன் வள்ளுவன். இப்போ ஒருத்தர் நடந்து போறார், இரவுல தங்கம் நிறைய வச்சிருக்கிறார், பணம் நிறைய வைத்திருக்கிறார். ஒரு கொள்ளைக்காரன் அவனுடைய வேலை காட்டி அவனை குத்தி விட்டு அவனுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அவனை நீங்க என்னன்னு சொல்லுங்க? கொள்ளைக்காரன், வழிப்பறி திருடன்னு சொல்லுவோம். கொள்ளைக்காரன் என்று சொல்வீர்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெனிசுலா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அதிபரை கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான். அவனை என்னன்னு சொல்லுவோம்? அவனை அதிபர்னு சொல்லுவோம். அமெரிக்க அதிபர். அதிகாரம் இருந்தால் அதிபர் என்று சொல்லுகிறோம். அதிகாரம் இல்லாத தனி மனிதன் பண்ணா கொள்ளைக்காரன் சொல்லுகிறோம். ஆனா வள்ளுவன் அப்படி சொல்லல. அதிகாரம் பண்ணவன் பண்ணாலும் கொள்ளைக்காரன் தானே வள்ளுவன் சொல்லுகிறான். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நீ அதிகாரத்தை கொண்டு கொள்ளையடித்தாலும் நீ கொள்ளைக்காரன் தான் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அந்த துணிச்சல் வள்ளுவனுக்கு மட்டும்தான், உலகத்திலேயே வள்ளுவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த கவிஞனுக்கும் இல்லை. வள்ளுவனுக்கு அழகாக சொல்றாங்க, ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இயற்றல், எழுதுதல் வேற, இயற்றல் வேற. எழுதுதல்னா திருக்குறள் அப்படியே எழுதுதல். திருக்குறளை இயற்றணும் புதிதாக. வள்ளுவர் மாதிரி நடுவர் நிறைய நூல் இயற்றி இருக்கிறார் புதிதாகவே. இயற்றல் என்ன? புதிதாக உண்டாக்குதல். நீங்க புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை புதிதாக ஒரு நாட்டில் உண்டாக்கணுங்க. மது வியாபாரத்தை நம்பியோ மற்ற எவற்றை நம்பியோ உங்களுடைய நாடு இருக்கக்கூடாது. புதிய புதிய தொழில் வியாபாரங்களை இங்கே கொண்டு வரணும். அதை இயற்றல். அப்படி இருக்கிற நாடு யாருக்கும் பயப்படாது. கியூபா என்ற ஒரு நாடு, அவன் நாட்டில் சுய தொழில்கள், அவங்க நாட்டுக்குள்ளே செய்யக்கூடிய தொழில்கள் நிறைய இருக்கு. அப்ப சுய சார்பு பொருளாதாரம், அதை வள்ளுவன் சொல்லுகிறான் இயற்றல். அதான் இயற்றல். இந்த இயற்றல் உள்ள இடத்துல தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. வள்ளுவர் தங்கத்தை பற்றி சொன்னாங்க, இந்த நடுவர் சொன்னாங்க. இப்போ நான் ஒரு சொல்லி, இது அரசாங்கம்லாம் ஒரு பொதுவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஏமாற்று வித்தையை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போது நான் முதல் மாத சம்பளம் 650 ரூபா வாங்கினேன். அந்த 650 ரூபா சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு 1 பவுனில் செயின் வாங்கி கொடுத்தாங்க. முதல் மாத சம்பளத்தில். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 1.25 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்பவும் 1 பவுன் தங்கம் தாங்க என்னால் வாங்க முடியுது. உங்களப்போ என் சம்பளம் கூடியிருக்கா? உங்களை மாதிரியே தங்கமும் உயர்ந்திருக்கு. ஆமா, என் சம்பளம் கூடல, பொருளுடைய விலைவாசி கூடியிருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த இயற்றல் இருந்ததுன்னா அது இருக்காது. தங்கம் விலையை பார்த்தீங்கன்னா யாரா இதை ஏத்துறான்னு ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. உச்சத்தை தொட்டது, அப்புறம் அடுத்த நாள் திரும்ப புதிய உச்சத்தை தொட்டது. அப்படி ஒரு நாட்டுக்கு தேவையானதை வள்ளுவன் சொல்லுகிறான். அடுத்து பொருளதிகாரத்தில் முதல் இதே இறைமாட்சி தான். ஆமாம், இறைமாட்சிக்கு அடுத்து 2வது அதிகாரமாக வள்ளுவன் கல்வியை வைக்கிறான். அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுக்கு முக்கிய தேவை கல்வி. சரி, இப்போ கல்வி எப்படி இருக்கு? வள்ளுவன் என்ன சொல்லுகிறான்? வள்ளுவன் சொல்லுகிற கல்வி இப்பொழுது இருக்கிறதா? இப்போ நான் இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறோம். இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு மாணவன்கிட்ட நீ எதுக்காக படிக்கிறேன்னு கேட்குறோம். என்னங்க சொல்லுவேன்? நான் நல்ல வேலைக்கு போகணும்,
நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், அவ்வளோதானே. நான் நிறைய மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கேன், எதுக்குடா படிக்கிற? நல்லா படிக்கணும் சார், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே பெற்றோர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, டேய் நல்லா படிக்கிறான்டா, அப்போ தான்டா நல்ல வேலைக்கு போகலாம். வள்ளுவன் சொல்லுகிறான், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். டேய் நீ படிக்கிற கல்வியினால உனக்கு மட்டும் பயன்படக்கூடாதுன்னா உலகம் பயன்பெற வேண்டும், அதுதான் கல்வி. வள்ளுவன் தீர்வு சொல்லுகிறான், அதுதான் கல்வி. பக்கத்தில் இருக்க ராமநாதபுரத்தில் எல்லாரும் கலாம் பற்றி சொன்னாங்க. கலாம் நிறைய கோள்களை ஏவினார். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அமர்சேவா ஆசிரமம்னு ஆசிரமத்துக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அங்கே இருக்க கால் இல்லாத குழந்தைகள் அந்த கட்டை காலை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்தாங்க. கலாம் கேட்டார், ஏன்ப்பா இவ்வளோ சிரமப்பட்டு நடக்கிறீங்க? அந்த கால் தான் உங்களுக்கு இருக்கு, அது கட்டை கால் கனமாக இருக்கிறது, எங்களால் தூக்கிக்கிட்டு நடப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார். அது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. வீட்டில் போய் கடுமையாக உழைத்தார். 6 ஆண்டுகள் உழைத்து லேசான உலோகத்தில் ஒரு காலை கண்டுபிடித்தார், செயற்கை கால். அதை தான் இன்றைக்கு உலகம் முழுக்க குழந்தைகளுக்கு செயற்கை காலாக பயன்படுகிறது. கலாமை கேட்டாங்க, நீங்கள் ஏவிய செயற்கைக்கோளிலேயே மிக பெருமை உடையதாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? கலாம் சொன்னார், நான் ஏவிய செயற்கை கோள்களை விட செயற்கை காலைத்தான் பெருமையாக இருக்கிறேன். ஏன்னா தன்னுடைய அறிவுக்கு பிறருக்கு பயன்பட்டதில்லை, அது பெருமையாக நினைக்கிறேன் என்று சொன்னார். அப்போ தாம் இன்புறுவது உலகு இன்புற கன்று என்று வள்ளுவன் சொல்லுவார். அடுத்து இன்றைக்கு இருக்க கல்வி, நான் படிக்கும் போதுங்க எனக்கு கணக்கு பாடம் வராது. உங்களுக்குமா? கணக்கு பண்ண தெரியாது, கணக்கு பாடம் வராது. கணக்கு பண்ண ஆமாம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஸ்டீஃபன் ஒரு வாத்தியார் இருந்தார், நல்லா குண்டா கருப்பாக இருப்பார், ஸ்டீஃபன் சார்னு சொல்லுவார். அவர் தான் மேத்ஸ் டீச்சர். அவர் ஹோம்ஒர்க் போடாமல் போனீங்கன்னா புறங்கையில் பெரிய பெரம்பு வச்சு அடிப்பார், கை வீங்கி போகும். எங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்தானே எங்கள் அம்மா வந்து என்ன தடவி விடுவாங்க ராத்திரிலாம், ஏண்டா அப்படி பண்ணுற, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனால் என்ன. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே, தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, ஸ்டீஃபன் சார்ட்ட அடி வாங்காத, எந்த வாத்தியார்ட்டையும் அடி வாங்காத, யாரையும் ஒன்றும் சொல்லாத, பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. இப்போ நிலைமை அப்படியே மாறி இருக்குங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாத்தியாரை வீட்டில் அவங்க வீட்டில், ஏங்க எந்த பிள்ளையும் அடிக்காதீங்க, எந்த பொம்பளை பிள்ளையாவது படிக்கலைன்னா கோச்சுக்காதீங்க, அது ஏதாவது பண்ணிடும், அதட்டிடாத, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. நிலைமை அப்படியே மாறி இருக்குங்க. வள்ளுவன் அதைத்தான் சொன்னான், கல்விங்கிறது எப்படி இருக்கணும், ஆசிரியருக்கு மாணவருக்கு உள்ள உறவு எப்படி இருக்கணும், கொடுப்பவருக்கும் வாங்குவவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் வள்ளுவன். ஓ, அந்த செல்வம் உடையவன்கிட்ட போய் இல்லாதவன் போய் எப்படி கேட்கணும்? எங்கிட்ட கார் இல்லை, நடுவர்கிட்ட கார் கடனாக கேட்கணும், சார் இந்த ஒரு நாளைக்கு மேலே உங்கள் காரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சி தானே கேட்பேன். வீட்டில் வந்து பிச்சை கேட்குறவங்க, அம்மா தாயை பிச்சை போடுந்தானு கேட்குறாங்க, அந்த ஏக்கத்தோடு கேட்குறாங்கல்ல, அப்படி ஏக்கத்தோடு கல்வியை வாங்கணுமா வள்ளுவன் சொல்லுகிறான். அப்படி கற்றாதாங்க கல்வி. இப்போ இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு வள்ளுவன் தீர்வு சொல்கிறானா, கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கல்வியிலே சொல்லுகிறான், இப்போ எல்லாம் நீங்கள்லாம் புத்தக திருவிழாவில் மகிழ்ச்சியாக கூடியிருக்கீங்க. திருவிழா என்பதை எதற்காக? மகிழ்ச்சியாக கூடுவது, மகிழ்ச்சியாக பிரிவது. மணிமேகலையில் இந்திர விழாவை எப்படி நடத்தவும் சொல்கிறாரு, பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன். அதாவது பிடிக்காதவனை பார்த்துட்டு அகண்டு போயிடுறான்னு சொல்கிறார். அப்போ தான் திருவிழா நல்லா இருக்கணும். இப்போ என்ன பண்ண தெரியுமா, பிடிக்காதவன் வீதி வழியாக தான் ஊர்வலமே விடுறேன், அந்த வழியாக தான் ஊர்வலமே போகுது. ஆகவே வள்ளுவர் என்ன சொல்றாரு, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மகிழ்ச்சியாக கூடணும், மகிழ்ச்சியாக பிரியும், அதுதான் வந்து சொல்லுகிறார். அப்போது இன்றைக்கு இருக்கிற செய்திகளை எல்லாம் வள்ளுவர், இன்றைக்கு என்ன சிக்கல் இருக்கிறது, அதற்கு வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்வு சொல்லியிருக்கிறான். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு பொது உடைமையாக இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் தனியாருக்கு விற்றுக்கிட்டே இருக்காங்க. விற்கிறாங்களா? பொது உடைமையாக இருக்குது எந்த நிறுவனமே இன்னைக்கு இல்லை. அரசுடைமையாக இருந்து எல்ஐசியிலேருந்து பிஎஸ்என்லேருந்து எல்லாம் தனி உடைமை ஆயிடுச்சு. வள்ளுவன் கயமை என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறான். அதில் கயவர்னா யாருன்னு அடையாளம் காட்டுகிறான். என்ன சொல்கிறான், எற்றிற்குயர் உரியர் கயவர்
ஒன்று உற்றக்கால் விற்றற்குரியர் வீர்வரைந்து. யார் ஒன்னொன்னா வித்துக்கிட்டு இருக்கானோ அவன்தான் கயவன் என்று கயவனை அடையாளம் காட்டுகிறார். அப்போ நம்முடைய நாட்டில் பொது உடைமை வளர வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய சமுதாய உணர்வு வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் பொருட்பாலை படிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். சமுதாய நோயின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு யார் மாத்திரை மருந்து கொடுப்பது? அதிலிருந்து வள்ளுவர் அப்படி கொடுத்தவர். அருமையான செய்தி. அதே போல் நீங்கள் செயற்கை கால் கண்டுபிடித்த அது அவருடைய வாழ்க்கை வரலாறு உணர்ச்சிகரமாக எழுதியிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத கணம் எது? இந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நான் குடியரசுத் தலைவராக ஜனாதிபதியாக கையெழுத்து போட்ட நேரம். இப்போ நம்ம அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னா கல்யாணம் பண்ண நேரம், நல்லதோ கேட்டதோ கல்யாணம் பண்ண நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற நாளை கூட சொல்லலை, வேறு ஒரு நாளை சொல்ல. அந்த நாள் என்னென்னா, இந்த மாதிரி நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், இந்த பிள்ளைங்க கேள்வி கேட்டவொடனே பதில் சொன்னாங்க. சரி வாப்பான்னு மேடை கூப்பிட்டேன் தெரியாதனமா. அது கட்டக்காலை உணிக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்ததை பார்க்க எனக்கு ராத்திரியெல்லாம் தூங்க முடியல. எவ்வளோ பெரிய அறிஞர், எவ்வளோ பெரிய அவர் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு சின்ன குழந்தைய எவ்வளோ சிரமப்படுத்திட்டேன்னு அப்புறம் விசாரித்து பார்த்தா அந்த கட்டக்கால் 3 கிலோ இருந்துச்சு. அந்த பிள்ளையே ஒரு 15-20 கிலோ தான் இருக்கும். ஆனால் அது 3 கட்டக்காலத்துக்கு நடக்க முடியல. அந்த பிள்ளையை சிரமப்படுத்திட்டோமே. ஒன்று என்னவோ மிகப்பெரிய விஞ்ஞானிங்கிறாங்க, உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் 10 பேரில் ஒருத்தர் அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ அந்த பிள்ளையை சிரமப்படுத்திட்டேயா என்று மனசாட்சி என்னை உறுத்தியது. என்னுடைய அறிவியலை கொண்டு யோசித்தேன். அப்போ தான் இராணுவத்தில் ஒரு துப்பாக்கி பயன்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள்லாம். வெயிட் மாதிரி இருக்கும், ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் வெரி ஸ்ட்ராங், உடையாது, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதுக்கு பேர் கார்பன் ஃபைபர்னு சொல்கிறது. இந்த கார்பன் ஃபைபரில் செயற்கை கால் பண்ணால் என்ன அப்படி என்னுடைய அறிவியலை கொண்டு யோசித்தேன். அதனால் என்ன ஆணுச்சுன்னா 3 கிலோ எடையுள்ள அந்த செயற்கை கால் வெறும் 300 கிராமாக எடை குறைந்தது. அதுபோல் ஒரு 304 குழந்தைகளுக்கு அந்த செயற்கை காலை பொருத்தி மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்தேன். வண்ணத்து பூச்சிகளைப் போல் அந்த குழந்தைகள் வந்த காட்சி தான் எனக்கு மறக்க முடியாத கணம் என்று அந்த மாபெரும் மனிதாபிமானம். நாங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கோம். அங்கெல்லாம் போய் மற்றவங்க பேர் சொன்னாலாம் தான் உட்காந்துருப்பாங்க. அப்துல் கலாம்ங்கிற வார்த்தையை சொன்னாலும் எந்திரிச்சு கை தட்டுவாங்க. ஏன் அப்படி கை தட்டுறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜனாதிபதிகளை பார்த்து விட்டோம், எத்தனையோ பெரிய பதவியில் இருந்தவங்க பார்த்து விட்டோம். ஆனால் பதவிக்கே பெருமை தந்த அப்துல் கலாம் அந்த காரணம் சொன்னார் பாருங்க. பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாத இருக்கிற பலர் மத்தியில் தன் அறிவை இந்த சமூகத்திற்கு கொடுத்தார், அதனால் புகழ்கிறார். அதுதான் அறிவின் அடையாளம்னு அழகாக சொன்னார். ரொம்ப அற்புதம், அருமை திருப்பதி, மிகச்சிறப்பு. இங்கே எடுத்தது இனிமேல் அவர் பேச வர்றதான் நிறைய பேருக்கு புது செய்தியாக இருக்கும். ஏனென்றால் காமத்துப்பால் என்கிற இன்பத்துப்பாலை பள்ளி பாடப்புத்தகத்தில் வச்சதில்லை, கல்லூரி பாடப்புத்தகத்தில். ஏன்னா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்களாம். இந்த சினிமா பார்த்து கெட்டு போகாத நம்ம பசங்க பாடுறாங்க பாட்டு, மெல்லுடா என்னைய தின்னுடா, என்ன பக்கடாவாது இந்த பிள்ளை. இதெல்லாம் காதல் பாட்டுங்கிறாங்க. ஒரு தடவை நான் என் அக்கா மையனை கூப்பிட்டு சினிமாவுக்கு போயிட்டேன் தெரியாதனமா. அவங்க புல்லில் நடக்காதீர்கள்னு எழுதி போட்ட இடத்துல உருள்றாங்க மேலே இருந்து கீழே சாத்தனூர் டேமில். என்னடா இப்படி பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்டான், ஏன் மாமா இந்த அண்ணனும் அக்காவும் ஏன் உருள்றாங்க அப்படின்னா. நல்ல வேலை ஏன் உருள்றாங்கன்னு கேட்டான். என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தா ஏன் கதி கந்தலாயிருக்கும். காதல் காட்சியாக வருது. ஆனால் உண்மையான காதல் மனிதனுக்கு தேவை. அந்த காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் வள்ளுவர். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது இன்பத்து பாலில் தான் அந்த இலக்கணம் இலக்கியமாகி நிற்கிறது. அந்த இலக்கணத்தை பற்றி, இலக்கியத்தை பற்றி முப்பாலில் சிறந்தது இன்பத்து பாலே என்று தன்னுடைய காதல் கருத்துக்களை சொல்லுவதற்கு வருகிறார் முனைவர் மகாசுந்தர். வாங்க. வள்ளுவத்தை மனப்பாடத்திற்கு மட்டும் படிக்காமல் வாழ்க்கைப்படுத்தி கொண்டிருக்கிற, வள்ளுவத்தை நேசித்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் சுவாசித்து கொண்டிருக்கிற கணினி கவிஞர் ஐயா அவர்களே, என்னோடு பேச வந்த அறத்துப்பால் பொருட்பால் பேச வந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ரொம்ப அருமையாக சில கேள்விகளை கேட்டு போயிருக்காங்க. அது பதில் சொல்லிட்டு என்னுடைய வாதத்துக்கு வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அறத்துப்பால் என்பது சீம்பால். நல்லா அந்த அம்மாவுக்கு, என் அன்பு சகோதரிக்கு நல்லா கைதட்டலாம். யாரும் சொல்லாத ஓமை. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த சீம்பாலுக்கு காரணமே எங்கள் இன்பத்துப்பால் தான்.
நீங்கள் இல்லறம் அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டங்க. அது சைடு, அது எப்படி டீசர். ஓ, ஜென்சி தலைமுறைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும்னா டீசர். இல்லறம் இல்லறவியல்னு அறத்துப்பால் வள்ளுவன் சொன்னது டீசர். முழு படத்தை பார்க்கணும்னா நீங்கள் என்ன படிக்கணும்? வள்ளுவருடைய காமத்துப்பாலை படிக்கணும். இதுக்கு நல்லா கைத்தட்டலாம் நீங்கள், அப்புறம் படிச்சுக்கலாம் அதெல்லாம். அதனால தான் சொன்னா அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொன்ன வள்ளுவன் எப்படி இல்வாழ்க்கையை நடத்த வேண்டும். ரொம்ப அருமை சகோதரி சொன்னாங்க, ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தான், அக ஒழுக்கம் தான் காமத்துப்பால். அதனுடைய முன்னோட்டம் அது என்றால் முழு படம் காமத்துப்பால். வள்ளுவன் எழுதிய திருக்குறள் இருக்குல்லங்க, பாலை பற்றிலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க 4.5 பால் 7.5 பால், அந்த பால் இந்த பால்னு. எந்த பாலாக இருந்தாலும் கெட்டுரும், ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டுரும். ஆனால் ஒரு பால் தானும் கெடாமல் தன்னை சார்ந்த இனத்தையும் கெடாமல் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பாதுகாக்கிறது என்று சொன்னால் அது வள்ளுவன் தந்த முப்பால். அந்த முப்பாலில் பெரிதும் இனிப்பது காமத்துப்பால். ஓ, அப்படி வரீங்க. ஆமாம், இன்பத்துப்பால், இனிமை தரக்கூடிய பால். எங்கள் ஐயா வந்து சொன்னார், ஐயா அறத்துப்பால் என்பது தனி மனித ஒழுக்கம் சொன்னார் இல்லைங்க. ஆமாம், தனியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தனும் சரியாக இருக்கான், இன்னும் தனித்தனியாக இருக்கும்போது சரியாக இருக்கான். சமூகமாக இருக்கும்போது சேர்ந்து கும்பலாக வரும்போது சரியில்லையே. அந்த சமூக நோய்க்கு மருந்து எங்கே தெரியுமா இருக்குது? இந்த சமூகம் நெறிப்பட வேண்டும் என்று சொன்னால் காமத்துப்பால் சரியாக இருந்தால் சமூகம் அறம் நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த சமூகமாக மாறும் என்பதை வலியுறுத்தி சொன்னவன் வள்ளுவன். அந்த அக ஒழுக்கம் அதுதானே உண்மை. நீங்கள் கல்வியை பற்றி ஐயா ரொம்ப அருமையாக பேசினார். எது கல்வி எது அறிவுன்னு சொல்ல வந்த வள்ளுவர் அதுக்கு விட எங்கே நம்ம வச்சிருக்காரு? கல்வியில் பொருட்பாலை சொல்லியிருக்கணும்ல. ஆனால் ஐயா நடுவர் ஐயாவுக்கு ரொம்ப பாராட்டணும். பொருட்பாலை பேசுறதுக்கு திருப்பதியை கூப்பிட்டுருக்கீல. திருப்பதி கடவுள் தான் அதிகமான பொருள். எது அறிவு அப்படி சொன்னா இன்பத்து பாலை பேசுறதுக்கு சுந்தருங்கிற அழகனை கூப்பிட்டுருக்கனேன்னு சொல்லுவானா? ஆக ஆக நீங்கள் தான் நடுவர் அவர்களை, நீங்கள் சொல்கிறது தான் தீர்ப்பு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது தானே, சொல்லிடுங்க. எது அறிவு தெரியுமா? படிக்க 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 அறிவு வளர்ந்துரும்பாங்க. அறிவு வளராது. படிக்க 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 நம்ம அறியாம தெரியும். அதுதான் உண்மையான அறிவு. இது எங்க சொன்னான் தெரியுமா? பொருட்பாலில் சொல்லலை, காமத்துப்பாலில் சொன்ன அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேழை மாட்டு. அறிவு படிக்க 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 நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு எப்போ தெரியுமா தெரியும்? அது வீட்டில் போய் பாடுறா அப்போதான்டா தெரியும் அப்படின்னு கல்வியை கூட விளக்கமாக சொன்னவன் வள்ளுவன் காமத்துப்பாலில். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார், சமூக புரட்சிகளுக்கெல்லாம் காரணம், சமூகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் காரணம் அக வாழ்க்கை மிகச்சரியாக அமையவில்லை. அந்த அக வாழ்க்கையை பற்றி வைரமுத்து இதான் சொல்ற, வேற மாதிரி சொல்றாரு. அகவாழ்வில் நீ அமைதி காப்பதால் புற வாழ்வில் நான் பொருது வெல்கிறேன். அவ்வளவுதாங்க. அக வாழ்க்கை சரியா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், இல்லை நாசமாக தான் போகும். நீங்கள் காமத்துப்பால்ங்கிறது பாடமாக இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது பாடம் இல்லைங்க, கல்லூரியிலே வைக்கல. எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய இன்றைக்கு இளைஞன், ஜென்சி இளைஞன் பருவத் தேர்வில் தோத்து போயிடுறான். புரிஞ்சவங்க கைதட்டலாம். பருவத் தேர்வில் அவன் புருவ தேர்வில் தோத்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறுசுக ஜென்சி தலைமுறை நம்மெல்லாம் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படி நடந்துக்கிறாங்க. பாட்டுகளே அப்படி தான் போடுறாங்க பஸ்ஸில். ஆமாம். ஆனால் எப்படி காதலர்கள் கண்ணால் பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஆசிரியன் வள்ளுவன். நீங்கள் அறத்துப்பால ஒரு ஞானிங்க, பொருட்பால ஒரு பொருளாதார மேதை, ஆனால் காமத்துப்பாலில் தான் அவன் ஒரு கவிஞன் என்பதை நிரூபிக்கிறான். ஒவ்வொன்றும் ஒரு நாடகங்க. என்னன்னா கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. 2 கண்ணும் அப்படின்னு கூட சொல்லலை. கண்ணோடு ஒரு கண், பெண்கள் கொஞ்சம் குனிஞ்சு பார்ப்பாங்க. அப்போ கண்ணினை கண்ணு ஜோடி
நோக்கு பார்க்கறது வேற, நோக்கிறது வேற. இதெல்லாம் நமக்கு தெரியாது. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. இது எவ்வளவு கண்ணதாசன். கண்ணு பேசுகிற பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா. ஏன்னா அவர் கண்ணதாசன்ல, கண்ணதாசன்ல. அதனால அருமையாக சொல்லுவாங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார் இந்த திருக்குறளுக்கு. ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வர்றா. பெண் வந்து அப்படி ஒரு அரை நிமிஷம் பார்க்குறாளாம், அரை நொடி பார்க்குறாளாம். இவன் படிப்பு ஏறுமா? எப்படிப்பட்ட பார்வையா? கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆண் அழகை. அவ பார்வை, பெண்ணுடைய பார்வை அப்படி இருந்துச்சா? ரசிக்கணுங்க. குளிர் பார்வைன்னு சொல்லலாம். பெண்களுடைய பார்வை குளிர் பார்வை, அப்படித்தானே? வீட்டுக்காரம்மா பார்க்குற பார்வை வேற. எவ்வளோ அனுபவத்தில் சிரிக்கிறாங்க பாருங்க. குளிர் பார்வை, மலர் பார்வை சொன்னா போதும்ல. சாதாரண மலர் இல்லையா, ஓடை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தண்ணி குளிர்ச்சியான அதில் மலர்ந்த அந்த பூவோட பார்வை. பாரதிதாசனுக்கு என்ன? ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்தில் பாடம் பாருங்க, கேமரா வச்சிருப்பான். பாடம் படித்து நிமிர்ந்த விழி. அப்படி புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம போய் அப்பாவி நிமிர்ந்து பார்க்குறான். பாடம் படித்த விழி தண்ணில் பட்டு தெரித்தது ஒரு செகண்டுங்க, பட்டு தெரித்தது மானின் வெளி. முதல்ல தெரிக்க விட்டவன் அஜித் குமார் அல்ல, நம்முடைய பாட்டன் வள்ளுவன். பட்டு தெரித்தது மானின் வெளி. அவன் என்ன பண்ணா? ஆடை திருத்தி நின்றாள். பெண்களுக்கு அது இயல்பான நாணம். ஆடை திருத்தி நின்றாள். நம்ம ஆளுக்கு பாடம் வருமா? இவன் 1000 ஏடு திருப்புகின்றான். வள்ளுவருக்கு ஒரு வாட்டி கைதட்டல் கொடுங்க. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் என்ன பயனும் இல்லை, வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. எப்படி பார்க்குறாளா? யார் நோக்குங்கால் நிலம் நோக்கும். அப்படி தான் பார்க்கணும். ஆண்கள் பார்க்கும்போது பெண்கள் பார்க்கறது கிடையாது. மண்ணை பார்க்குறா. நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகுமா. இவன் பார்க்காத போது அவன் எப்படி பார்த்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பேர் தான் காதல். அதுதான் ஒரு கவிஞர் சொன்னான். திருச்சியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருங்கிற கவிஞர் சொன்னார் ஒரு பெண்ணை பார்த்து, பெண்ணே நீ இமை அசைக்கிறாயா அல்லது இசை அமைக்கிறாயா? ஆஹா, நீ இமை அசைக்கிறாயா அல்லது இசை அமைக்கிறாயா? நீங்கள் வள்ளுவன் தரக்கூடிய மருந்து இருக்குல்ல, ரசிங்க. நோய் அதுதான், மருந்து அதுதான். மற்ற நோய்க்கெல்லாம் மருந்து இருக்குங்க. பசிக்கு சோறு போட்டலாம், பொருட்பால் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தூரில் ஒரு பிச்சைக்காரன் 3 பங்களா, 3 காரு, 3 ஆட்டோ, பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்டான். அவனை கைது பண்ணிட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பொருட்பாலின் அவசியம் தெரிந்து விட்டது. செய்க பொருளை சொன்னது வள்ளுவன் சொன்னது படிக்காம தெரிஞ்சிருச்சு. படித்தவங்களுக்கு கூட ஒரு பெண்ணை, அவளும் ஒரு சக மனுஷி தான், அவளுக்கும் உணர்வுண்டு, அவளும் நம்மளை போல உயிர்னு பார்க்கக்கூடிய தன்மை படித்தவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் கற்றுக் கொடுப்பது வள்ளுவருடைய காமத்துப்பால். என்ன சொல்கிறான்? இந்த பிள்ளை பார்த்துட்டாடா. இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறான் இல்லை, இந்த ரீல்ஸை விட ரீல்ஸ் கடுமையான ரீல்ஸ். இப்போ ரீல்ஸ் வந்துருச்சுங்கிறாங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மனசு கெட்டு போயிடும். வள்ளுவன் தந்த ரீல்ஸ் தான் காமத்துப்பால். இரு நோக்கு இவள் உன் கண் உண்டு. அவன் என்னை பார்த்துட்டா. ஒரு நோக்கு நோய் நோக்கு, நோய் நோக்கு. அவன் பார்த்துட்டா மாப்பிள்ள, என்னடா பண்ணுறது? இதுக்கு வியாதி, தூக்கமே வரல மாப்பிள்ள, புலவா இல்லை. இது எப்படா திருப்பி அவன் பார்த்தா தாண்டா மாப்பிள்ள அந்த நோய் போகும். இதை மீரா அருமையாக சொல்லுவார். மீரா, நீ முதல் முறை என்னை தலை சாய்த்து கடைக்கண்ணால் பார்த்தபோது என் உள்ளத்தில் முள் பாய்ந்தது. முதல் முறை நீ தலை சாய்த்து கடைக்கண்ணால் பார்த்தபோது என் உள்ளத்தில் முள் பாய்ந்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். இங்கே இன்னொரு முறை அதாங்க, அது கண்ணை வச்சு நல்லா கை தட்டலாம். நீங்கள் ஏதோ வேற ஏதோ ஞாபகத்துக்கு போயிட்டிய. கண்ணை வச்சு நடத்துகிற ஒவ்வொன்றும் நாடகங்க. காமத்துப்பால், பொருட்பால் எல்லாத்தையும் பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியாது. இறை மாட்சி, அறத்துப்பாலில் புலால் மறுத்தல் ஒன்று இருக்கு. அது துறவிகளுக்கே உரியது என்றாலும் புலால் மறுத்தல் இன்றைக்கு காலத்துக்கு வருமா? ஆனால் காமத்துப்பாலில் 250 திருக்குறளும் படித்து மகிழ்வதற்கல்ல, அது வாழ்க்கைப்படுத்துவதற்காக வள்ளுவன் தந்தது. இந்த கண்ணை வச்சு ஒரு நாடகம் பாருது. தலைவி சொல்றா, காதல்
ஏமாத்துறது அன்னைக்கு நடந்திருக்கு. தோழிட்டு சொல்கிறா, தானாக பேசிக்கிறான், நல்லா வேணும், நல்லா அழு அப்படிங்கிற தலைவி. தோழி சொல்கிற, யார்கிட்ட பேசுகிற, நீ சும்மா இரு, என் கண்கிட்ட தான் பேசுகிறேன், இந்த கண்ணு தானே அவனை எனக்கு காட்டி கொடுத்துச்சு, இந்த கண்ணு மட்டும் நல்லா அழட்டும், இந்த கண்ணுனால தானே அந்த பாழா போன அந்த பயலை நான் பார்த்தேன், நல்லா இருக்கு, அவனை பார்க்காத யாரு, தலைவி தன் கண்ணை பார்த்து சொல்கிறா. எங்கெல்லாம் வள்ளுவன் அளபடைய போகிறானா அங்கெல்லாம் அப்படி விஸ்வரூபம் எடுப்பான்னு அர்த்தம். ஓஹோ இனிதே அளபடை, ஓஹோ இனிதே தலைவி சந்தோஷம், ஆல்ரெடி யாரு, தலைவி தன் கண்ணை பார்த்து சொல்கிறா. பண்டிதமணி முருகேச முதலியார் என்கிற ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் சொன்னார், அறத்துப்பாலை போல கருத்துக்கள் உலக இலக்கியங்களில் இருக்கிறது, பொருட்பாலை போன்ற அறிவுரைகள் உலக இலக்கியங்களில் இருக்கிறது, ஆனால் வள்ளுவன் செய்த காமத்துப்பாலுக்கு நிகரான நூட்கள் உலக இலக்கியங்கள் எதிலும் இல்லை என்று சொன்னார். ஓஹோ இனிதே எமக்கு நோய் செய்தகன் தாம் இதற்கு படி, இந்த கண்ணு தானே, இந்த சொன்னீங்கல்ல, தின்னுடா சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, இது இல்லை, இந்த பாட்டுக்கெல்லாம் பாட்டை நம்ம வள்ளுவங்க, தின்னு, இந்த கண், இந்த நெஞ்சிட சொல்ற, இந்த கண்ணையும் உன்னோட கூட்டுப்போ, தலைவனை பார்க்க கண்ணையும் உன்னோட கூட்டுப்போ, அவரை பார்க்கலன்னா இந்த கண்ணு என்ன தின்னுரும், என்ன நுட்பம் பாருங்க. கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணலுற்று. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்றே தீர்வு சொன்னவன் இந்தியன் பீனல் கோடு, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை 2005 மாத்துறாங்க. குடும்ப வன்முறை சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 மாத்துறாங்க. இன்னைக்கு தைப்பூசத்தோட இணைச்சு சொல்றேன், நீங்க சொன்னீங்களா தைப்பூசத்தோட இணைச்சு, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது அப்படி சொன்னாதான் தெரியும். இந்தியன் பீனல் கோட் வந்தோன்னு ஒப்பந்தம். சரி, இங்க காதலை இல்லற வாழ்க்கை நட்புன்னு உலகத்துல சொன்ன ஒரே கவிஞர் நம்முடைய திருவள்ளுவன். எப்படியா? உடம்போடு உயிரிடை அண்ண மடந்தையோடு மற்றன்ன மடந்தையோடு. என்ன இப்ப என்ன சொல்றா, டேய் கணவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா நீ பாயில கடத்தான நோயில கடந்தான வந்து. ஆகவே முடிச்சேன். இதோட முக்கியமான விஷயத்துல ஆகவேன்ட்டீங்க, என்னமோ சொல்ல போறாருன்னு. அடுத்த சுற்று இருக்குல்லையா? அடுத்த சுற்று இருக்கு. இந்த சுற்றே பயங்கரமா சுத்த விடும். வள்ளுவர் சொல்றாரு, 2005 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சொல்லுது, மனைவியாக இருந்தாலும் அவள் விருப்பம் இல்லாமல் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று 2005 சட்டம் இயற்றினார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் சொன்னான், கணவனுக்கும் மனைவிக்குள்ள அந்த உறவு எப்படி இருக்கணும், காவடி எடுத்துட்டு போவாங்கல்ல தைப்பூசத்தில், அந்த காவடி எடுத்துட்டு போறவங்களை கவனிக்கங்க. அந்த காவடி முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ ஒரு பக்கமாக சாய்ந்து இருந்தால் அந்த காவடி ஊர் போய் சேராது, பழனிக்கு போய் சேராது. காவடி சமமா இருக்கணும். காவடி அப்படியே நடுவில் மத்தியில் இருந்தாதான் காவடி போய் சேரணும். அதுபோல உனக்கும் உன் மனைவிக்கும் அந்த உணர்வு ஒத்ததாக நடுநிலையில் இருந்தால்தான் அதற்கு பெயர் காதல், அதற்கு பெயர் இல்லறம் என்று சொன்னவன். பாட்டை சொல்லி பிடிக்கிறேன். ஒரு தலையான் இன்னும் அது காமம், ஒரு பக்கம் அது வன்முறைடா, நன்முறை இல்லை. ஒரு தலையான் இன்னும் அது காமம், காப்போல காவடி மாதிரி இரு தலையானும் இனிது என்று இன்றைக்குள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்னவன் வள்ளுவன் என்று சொல்லி முடிச்சிடலாமா? ஒரு அதிசய நெருப்பை சொல்றாங்க. என்ன நெருப்புனா, நெருப்புனா என்ன, பக்கத்துல போனா சுடும், அப்படிதானே? ஐயோ தீ பிடிக்க, இதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னவன். விலகி வந்துட்டா குளிரும். ஆனா வள்ளுவன் சொல்றான், இந்த நெருப்பு இருக்குல்ல, வள்ளுவன் சொன்ன நெருப்பை எந்த ஃபயர் சர்வீஸ்னால அணைக்க முடியாதுங்க. அணைக்க 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 இது பக்கத்துல போனா குளிருதா, நீங்கி வந்தா சுடுதான். நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன்னனும், நீங்கினா அப்படியே சுடுது, பக்கத்துல போனா அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குது. தன்னனும் தீ ஆண்டு பெற்றாள் இவள் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களுக்கு மருந்து தந்தவன், அதையே விருந்தாக காமத்துப்பாலில் தந்தவன் வள்ளுவன். எனவே அறத்தை பொருளை காட்டிலும் மூன்றும் ஒரு கரும்பு போல என்றால் அறத்துப்பால் தோகையோடு இருக்கும். அது அறம் போல கரும்பினுடைய மேல் பகுதி
நடுப்பகுதி இருக்கும், சுவை இருக்காது. ஆனால் அடிக்கரும்பு இனிப்பதைப் போல, அது பார்க்க கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் அடிக்கரும்பாய் இனிப்பது காமத்துப்பாலே. மீண்டும் வருவேன். பாடப்புத்தகத்துலேயும் சரி பொதுவாகவும் படிக்கிறது இல்லை. ஆனால் அதில் உள்ள கவிதைகள்னு சொன்னார் பாருங்கள். கண் பற்றி மட்டுமே அதில் உள்ள கவிதைகள் நிறைய இருக்குது. நிறைய சொல்லியிருக்கிறார். இன்னும் இருக்குது. ஒருதலையான் இன்னாது காமம். அது வந்து பெண் உரிமையை, பெண் உணர்வை புரிந்து கொண்டவர்கள் இப்போ பேசலாம். ஆனால் அப்போவே சொல்லியிருக்கிறாரு. நான் கருங்கல்லு சிலையோ, காதல் என்ன கிளையோ, வரம்பு மீறுதல் முறையோ. இது வந்து பட்டுக்கோட்டை. இதே பட்டுக்கோட்டை இன்னொரு இடத்துல போட்டான். அதாவது இந்த காதல்ங்கிறது ரெண்டு பேருக்கும் சமம்ங்கிறதுக்கு நல்ல பாடியாது. ஈகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம். ஈகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம்னு இந்த வரி எங்கேருந்து வருது? வள்ளுவன்கிட்டே இருந்து வருது. ஒருதலையான் இன்னாது காமம். அப்படி அற்புதமாக ஒரு விஷயத்தை அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. எப்போவுமே இந்த படித்தவங்க குடித்தவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, முதல் ரவுண்டு சரியாக இருக்காது, இப்போ இரண்டாவது ரவுண்டுங்கிறது கொஞ்சம் வீரியமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். எப்படின்னா, முதல்ல பேசினவங்க கடைசியில் பேசணும் முறைப்படி. ஏன்னா அவங்க வந்து மறுப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் முதல்ல பேசிடுறாங்க. அதனால் இரண்டாவது ரவுண்டில் அவங்க கடைசியாக பேசுவாங்க. நடுவில் பேசினவர் இப்போ வந்து பேசுவார். ஆகவே பொருட்பாலை என்று தன்னுடைய இறுதி வாதத்தை வைக்க வருமாறு புலவர் கூமா திருப்பதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்களும் இந்த கொசுக்கடையிலும் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கைத்தட்டுங்க. கண்ணதாசன் டாக்டரேட் வாங்கினதுனால அவருடைய அத்தனை பாடல்களையும் சொல்லி சொன்னார். நடுவர்களே, நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக வெற்றி பெற்று முதல் சட்டசபை கூட்டத்திலே ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி தெரியுமா? 2021 ஆமாம். எங்களுக்கு வாக்களித்தவருக்காக மகிழ்ச்சி அடையுமாறும், எங்களுக்கு வாக்கு அளிக்காதவர்கள், எங்களுக்கு ஓட்டு போடாதவர்கள் இவருக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படுமாறும் எங்களுடைய ஆட்சி அமையும் சொன்னார். அது எதிலிருந்து எடுத்தது தெரியுமா? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற திருக்குறள்லேருந்து அவர் எடுத்தார். கேட்டவங்கெல்லாம் சந்தோஷம். கேட்டவங்க இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க இல்ல, நடுவருடைய பேச்சு, எங்க கேட்டவர்களையெல்லாம் பிணிக்கக்கூடிய பேச்சு. நீங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா, அடாடா வீட்டில் இருக்கவங்களாம் நாங்கள் அந்த பேச்சை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடியதான் சிறந்த பேச்சுன்னு வள்ளுவர் சொன்னார். அதை அப்படியே எடுத்து சட்டசபையில் சொன்னார். இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூர் பிரதமர், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவருடைய பொருளாதார அறிக்கையை, வரவு செலவு பட்ஜெட்டை மலேசிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பணம் செய்கிறார். அப்போ ஒரு திருக்குறளை சொல்லுகிறார். ஒரு திருக்குறள், உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. இது எல்லா திருக்குறளும் எதில் இருக்குன்னா பொருட்பாலில் இருக்கு. பொருட்பாலில் இருக்கிற குறள்களை சொல்லித்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரிலிருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரதமர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பொருட்பால் எவ்வளவு சிறந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. இன்னொரு செய்திங்க, இந்த திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உரை எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிற செய்தி புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒப்புரவறிதல் அறத்துப்பாலில் இருக்கலாம். குண்டக்குடி அடிகளார் சொல்லுவார், அறத்துப்பாலில் இருந்தாலும் அது சொல்லக்கூடிய செய்தி முழுக்க பொறுப்பாளை பற்றியது என்று சொல்வார். ஏன்னா சமுதாயத்திற்காக உள்ளது. ஒப்புரவு என்றால் சமுதாயத்திற்காக செய்யக்கூடிய தொண்டு. அதனால தான் ஒப்புரவு அறிதல் அப்படின்னு வச்சார். அறிதல்னா சமுதாயத்திற்கு எது தேவை அதை தெரிந்து செய்தல். பக்கத்தில் காரைக்குடி, அங்கே ஒரு பள்ளி, கோட்டையூரில் ஒரு பள்ளி, பெண்கள் பள்ளிக்கூடம். அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கும் போது 800 பேர் படித்தாங்க. ஒரு 4 ஆண்டுகளில் 1500 பேர் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் பத்தலை. உடனே தலைமை ஆசிரியர் போய் அந்த தாளாளர்கிட்ட போய் சொன்னார், இடம் பத்தலைங்க பிள்ளைங்களுக்குன்னு சொன்னார். நகருக்குள்ளே அந்த பள்ளிக்கூடம் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க, பெண்கள் பள்ளி, நகரை விட்டு வெளியில் பள்ளி வைக்க முடியாது. அதனால் தாளாளர் சொன்னால், சரி 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னார். 2 நாள் கழித்து தலைமை ஆசிரியர் போனார்.
ஒரு கட்டடத்தினுடைய சாவியை கொடுத்து இது போதுமான்னு பாருங்கன்னு சொன்னார். தலைமை ஆசிரியர் இது போதும், இது 2000 பிள்ளைங்க கூட படிக்கலாமே என்று சொன்னார். சரி, உடனே கொடுக்காம 2 நாள் கழித்து என்னை வர சொல்லி கொடுத்தீங்களே ஏன் என்று கேட்டார். அவர் சொன்னால், இது நான் குடியிருந்த வீடு, இந்த வீட்டை பள்ளிக்காக கொடுக்கிறேன் என்று பள்ளிக்காக குடியிருந்த வீட்டையே கொடுத்தார் வள்ளல் அழகப்பர். கோடி கொடுத்த குடையன் அதைத்தான் வாசுப மாணிக்கம் சொன்னார். கோடி கொடுத்த குடையன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தகையன் என்று சொன்னார். திருக்குறள் இது எப்படி வருதுன்னு கேட்டா, இடனில் பருவத்தும் உப்புரவுக்கு ஒரு கால் கடனெறி காட்சியர். நீங்க பரிமேலர்லேருந்து இப்போ வரைக்கும் இடனில் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, இடனில் என்று சொன்னால் வாய்ப்பில்லாத போது, வாய்ப்பில்லாத போதும் சொல்றாங்க. அப்படிதான் எல்லாரும் உரை இப்போ இருக்கு வரையும் அதுதான் உரை. ஆனால் தமிழில் இடம் என்பதற்கு ஸ்பேஸ்னு ஒரு பொருள் உண்டு. இடம் இல்லாத போது, இந்த இடத்துல இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போகும். அதுக்கு வள்ளல் அழகப்பர் தன்னுடைய செயலால் ஒரு புது உரை எழுதினார். இடம் இல்லாத போது நான் ஒப்புரவுக்கு ஒழுக மாட்டேன், என்னுடைய வீட்டையே கொடுப்பேன். புதிய உரை எழுதி காட்டினார். அப்படி இன்றைக்கு வரைக்கும் திருக்குறள் நிறைய ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பல்லில்லாத குழந்தை, பல் முளைக்காத குழந்தையிலிருந்து பல்லில்லாத கிழவன் வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரே நூல் திருக்குறள். 1ஆம் வகுப்பு பிள்ளையிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பாடமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் பொருளதிகாரத்தில் அத்தனை கருத்துக்களை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஒரு பட்டிமன்றம் வைக்கிறோம், பட்டிமன்றத்தில் முப்பாலில் சிறந்தது இந்த எப்பால் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதைத்தான் எல்லாரும் பட்டிமன்றம் வைப்பாங்க. வள்ளுவன் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறார். நல்லது எதுன்னு தானே பட்டிமன்றம் நடத்தணும். வள்ளுவன் நடத்துக்கு பிறகு தீயது எது, தீயதில் சிறந்தது எது, தீயதில் சிறந்தது எதுன்னு வள்ளுவன் கேட்கிறான். அதுக்கு அவனும் தீர்ப்பும் சொல்கிறான். 2 தீதை சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், நல்லார்கண் பட்ட வறுமை, கல்லார்கண் பட்ட செல்வம். அதாவது நல்லவனுக்கு கிடைத்த வறுமை, கெட்டவன்கிட்ட கிடைச்ச செல்வம். இதில் எதுடா சமுதாயத்திற்கு ரொம்ப தீமை பயக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? வள்ளுவன் சொல்லுகிறான், நல்லவனுக்கு வறுமை வந்துச்சுன்னா பாரதிக்கு வந்துச்சு, மார்க்ஸுக்கு வந்துச்சு, அவங்கெல்லாம் அவங்களோட போயிடுச்சு. ஆனால் படிக்காதவன்கிட்ட செல்வம் கிடச்சிதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான் தெரியுமா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன். முன்னாலேலாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இப்போ வேட்பாளருக்கே பணம் கொடுத்து வாங்கிடுறேன். இப்போ கட்சியே பணம் கொடுத்து வாங்கிடுறேன். ஒரு கட்சியே பணம் கொடுத்து வாங்கிடுறேன். இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாம் கல்லார்கண் பட்ட செல்வத்தினால வந்தது. அதனால் வள்ளுவர் கூற்றுப்படி பொருட்பால் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை மாந்தர்களுக்கும் வழிகாட்டக்கூடியது பொருட்பாலே. 2000 ஆண்டுகளுக்கு அப்பாலும் எந்நாளும் நிலைத்து நிற்பது பொருட்பாலே என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகப்ப செட்டியார் அவர் கையில் இருந்த காசை கொடுக்கலாம், பேங்க்கில் இருக்கிற பணத்தை கொடுப்பானா, இதுதான் செய்வாங்க. குடியிருந்த வீட்டையே கொடுத்தாரு அப்படின்னு அதுக்கு நல்ல விளக்கமாக சொன்னார். ரொம்ப அருமை. பொருட்பாலை பற்றி மிக நுட்பமான பல விஷயங்களை சொல்லி அமர்ந்திருக்கிற புலவர் கூமா திருப்பதி அவர்களுக்கு உங்களுடைய நிறைந்த கரவொலியால் ஒரு பாராட்டு தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை அருமை. அடுத்து நம்முடைய பட்டிமன்ற மரபின்படி முதல்ல பேசினவங்க கடைசியாக பேசணும், இடையில் பேசினவங்க திரும்பவும் இடையில் வந்து பேசுகிறார். இப்போ இன்பத்துப்பாலே என்று தன்னுடைய இறுதி வாதத்தை வைக்க வருமாறு 2வது ரவுண்டு, அது இன்பத்துப்பால். வாங்க. நிறைந்த அவைக்கு என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவற்றையும் தொடங்குகிறேன். பொருட்பாலில் கல்லுண்ணாமையை வைத்தான் வள்ளுவன். இன்னைக்கு பெரிய கேடாக இருக்குது. ஆனால் அதுக்கு தீர்வு எங்கே தெரியுமா வச்சான்? காபத்துப்பாலில் வச்சான். எப்படி வச்சான் தெரியுமா? கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான் பொருட்பாலில் வள்ளுவன். ஒரு கல் குடிக்கிறவனை கூப்பிட்டு சொன்னான், இங்கே வாடா, சரக்கு இருக்குல்ல, அதை நினச்சா உனக்கு போதை வருமா? இல்லை இவ்வளோ செலவு பண்ணாதான் போதை வரும்னா. என்ன சாமி நினச்சா போதை வருமானு கேட்குறேன். நினச்சா போதை வராதில்ல, சரி ஒரு பாட்டில் வை, பார்த்தா போதை வருமா? என்ன பார்த்தா அப்படியா போதை? அடித்தாதாயா போதை வரும்? போடா, வீட்டில் ஒருத்தி இருக்கடா, உன் மனைவி இருக்காடா, அவளை விட போதை தரக்கூடிய மருந்து வெளியில் இல்லவே இல்லைடா. நீ கள்ள நினைச்சா போதை வராது, பார்த்தா போதை வராது. ஆனால் நினைத்தாலும் பார்த்தாலும் போதை தரக்கூடிய ஒன்று இருக்கும்போது ஏன்டா வெளியில் அலைகிறேன்னு மிகப்பெரிய பொருட்பாலுக்கு தீர்வு சொன்னவன் வள்ளுவன். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்குண்டுன்னா.
அதை விட எல்லாம் கிளம்பி போயிருவீன்னு நினைக்கிறேன். நான் பேசுறதை பார்த்த உடனே நீங்கள் 5 in 1 6 in 1 கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஆனால் வள்ளுவன் தான் சொல்கிறான், உலகத்திலே இன்பம் எது? உலகத்திலே இன்பம் ஐம்புலன் வர்றது இன்பம் தானே, கண்ணு காது மூக்கு. ஆனால் வள்ளுவன் சொன்னால் சில பேருக்கு சினிமா பிடிக்கும், சில பேருக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு ஸ்ரீராம் ஒளிப்பதிவு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தனித்தனியாக பார்க்கணும்டா, ஒட்டு மொத்தமாக பார்க்கணும்னா உன் மனைவிட்ட போ. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உளம்பா. இந்த ஏகாரம் போட்டான்னு பரிமேலழகர் சொல்லுவார். தேற்றேகாரம்னு பேர், வகுப்பு நடத்தலை. ஏகாரத்தை போட்டார்னா வேறிடத்து இன்மை விலக்கி நின்றது. உலகத்தில் 5 புலன்களுக்கும் இன்பம் தருவது உன் மனைவியை விட உன் காதலியை விட உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று நெறிப்படுத்தியவன் வள்ளுவன். காமத்துப்பாலுங்கிறது ஒரு நாடகங்க. ரீல்ஸை சொன்னேன்ல, கணவனும் மனைவியும் அப்போ செல்ஃபோன் கிடையாது, டிவியும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னால் என்னமோ நினச்சான், நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்றைத்தான் நினைக்கிறேன்ட்டான். நம்மளால் வாயை கொடுத்து மாட்டிப்போம்ல. உடனே ஓன்னு அழுதாளாம். என்ன நினைச்சேன்னா மறந்தாதானே நினைக்கிறதுக்கு, அப்போ என்ன மறந்துட்டியான்னு அழுதாளாம். அவன் என்ன பண்ணா, கையை பிடிச்சது. திருக்குறள்லாம் சொல்ல நேரம் இல்லை. மனைவி கையை பிடிச்சி, போடி, இந்த ஜென்மத்தில் உன்னை தவிர வேற யாரையா நான் நினைப்பேனா? திருப்பி ஓன்னு அழுகிறா. அப்போ இந்த ஜென்மத்தில் நினைக்க மாட்டா, அடுத்த ஜென்மத்துக்கு ஆளை செட்டப்பட்டியா? நான் திருக்குறளை சொல்லலை. நம்மளால் என்ன பண்ணுறேன்னே தெரியல. நம்ம அப்படித்தானே மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். எத்தனை பேர் யார் யார் நீங்கள் சொல்றீங்களா, யார் யார் வாய் கேட்பணும், யார் யார் வந்தாலும் நீ தாண்டி அழகின்ட்டான். உடனே போன் எழுதா. அப்போ யார் யாருன்னா அந்த லிஸ்ட்டை கொடு, பட்டியலை கொடு. என்னை தவிர யார் யாரை நினைச்சிருக்க? நம்மளால் என்ன பண்ணா, டக்குன்னு ஒரு துப்புனா மாற்றணும்ல. புலவின்னு பாருங்க. புலவினா பொய்க்கோபம், அது உப்பமைந்தற்றால் புலவின. சட்டை போடுங்கன்னு நடுவர் சொன்னால, தும்முன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, வாழ்த்துருச்சு. வாழ்த்துன உடனே சரி பிரச்சனை முடிச்சு. ஹச்சுன்னா 100ன்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பழக்கம். அப்போ நான் இருக்கும்போது யார் ஒன்று நினைக்கிறா, நீ ஏன் தும்புற? அடுத்தது நம்மால் திருப்பி யதார்த்தமாக கூந்தல் பட்டு தும்மல் வந்துச்சுல, இன்னுமே வம்பளை மாட்டிக்க கூடாதா மாப்பிள்ள? எதை சொன்னாலும் சிக்கலாக இருக்குது. கேட்ட போட்டால் என்ன பண்ணுறது? தும்மலை மறைச்சான்ல. அப்போ சொன்னான், யார் நினைக்கிறா உன்னை, எதுக்கா நீ தும்மலை மறைக்கிற என்று நாடகத்தை நடத்தி காட்டியவன் வள்ளுவன்க. நம்மளும் பேசுவான் தெரியுமா? வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கோகுலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன், கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன், வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உன் விரலுக்கு சொடுக்கெடுப்பேன், வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன், நம் காதலின் தேவையை காற்றுக்கும் சொல்லி வைப்பேன், என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். இதை சொல்றா. இந்த பைய இப்படித்தானே நம்மளை மாட்டினது, திருட்டு பைய. நான் சொல்லலைங்க, பன்மாய கல்வன் என்னென்ன சீன் போடுறான் பாருங்க. காதலியை பார்த்து சொல்லலாம், நீ அனுச்ச சொல்லி அனுப்புங்கடா கேதத்தை. காதலிடா அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சாக போறான், ஏன்டா அப்படி சொல்ற? என் காதலி அனிச்சம்பூவம் தலையில் வச்சுக்கிட்டா. அனிச்சம்பூவை மென்மையானது, அது இல்லை விஷயம். என் காதலி ரொம்ப மென்மையானவ, அனிச்சம்பூனுடைய காம்பக்கு இல்லாமல் வச்சுட்டா அந்த இடம் தாங்க முடியாமல் அவன் இடுப்பு ஒடிஞ்சு சாக போறான்னு ஒருத்தர் எழுதியிருக்கானே. அவனுக்கு போய் காவி கட்டி பார்க்குறீங்களா? நியாயமா? அவன் துறவியாவன். அப்படி காதலிச்சவன் அனிச்சம்பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எது தெரியுமா? புரட்சி. பொருட்பால் ஐயா நேரம் இல்லை. மனித முயற்சியை உயர்த்தியவன் யாரு? வள்ளுவன். தெய்வத்தான் ஆகாதனின், தெய்வம் உண்டு நினைச்சா, தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். அது புரட்சி. ஆனா
அந்த புரட்சி விஸ்வரூபம் எடுத்தது காமத்துப்பால்லங்க. கணவனும் மனைவியும் படுத்திருக்காங்க. மனைவியினுடைய தோளில் சாஞ்சு படுத்து இருக்கிற கிறுக்கு பையன்னு கணவன் சொன்னான். மனைவி சொன்னாங்க, எப்போவும் எங்கள் அப்பா அவங்க திட்டுறதான் உங்களுக்கு பெரிய இதாக போச்சு. இல்லடி, யாரங்க திட்டிய? இல்லடி, நேற்று கோவிலில் ஒரு பேராசிரியர் பிரசங்கம் பண்ணார், சொர்க்கம்னு ஒன்று இருக்கா, அது வான உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறான். கிறுக்கு பைய உன் தோளில் சாஞ்சு கிடக்கிறேன்ன, இதை விடவாடி வானத்தில் ஒரு சொர்க்கம் இருக்க போகிறது என்று காதலிதான். அதான் பாரதி சொன்னான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று திருக்குறள் சொல்றான். தாம் வீழ்வாள் மென்தோளின் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. இதைத்தான் பாரதி சொன்னான். சாதாரண மனுஷனா இருந்தேன், அந்த இதழ்களும் அந்த கண்ணும் என்னை மனுஷன்லேருந்து தேவனா மாத்திருச்சு அப்படின்னு சொன்னான். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொன்னத்தனின் மேனியும் இந்த வையத்தில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. காற்று வெளியிடை கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். துயர் போயின துன்பங்கள். ஏன் துயர் வேற துன்பம் வேறையா? துயர் என்பது நாமாக தேடிக்கொள்வது, துன்பம் என்பது தானாக வருவது. துயரும் துன்பமும் போக வேண்டும் என்றால் வள்ளுவரின் காமத்துப்பாலை படிக்க வேண்டும். முப்பாலில் உயர்ந்தது, முப்பாலில் எப்போதும் இனிப்பது காமத்துப்பாலே என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பைத்தான் முகவை ரசிகப் பெருமக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கு அவர்கள் தட்டக்கூடிய கைதட்டலே சாட்சி என்று சொல்லி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் மகாசுந்தர் வரைக்கும் உங்களுடைய பலத்த கரவொலியால் ஒரு கைத்தட்டலை தருமாறு கேட்டுக்கொண்டு, இப்போ பட்டிமன்ற 2ஆம் சுற்றின் இறுதி பேச்சாளராக, மிகச்சிறந்த பேச்சாளர், மிக அருமையாக வாழ்வியலோடு சேர்த்து எந்த இலக்கியத்தையும் தரக்கூடிய வல்லமை வாய்ந்த முனைவர் சாத்தமை பிரியா இப்பொழுது அறத்துப்பாலே என்று தன்னுடைய வாதத்தின் நிறைவுரையை தர வருகிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், முப்பாலில் பெரிதும் இனிப்பது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். முப்பாலில் பெரிதும் இனிப்பது காமத்துப்பாலே. மகாசுந்தர் சார், ரொம்ப இனிச்சிச்சுன்னா சுகர் வந்துடும், சுகர் வந்தால் அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால எல்லாமே ஒரு அளவு இருக்க வேண்டும். அதை சொல்லுகிற இடம் எது அப்படின்னா அது அறத்துப்பால் தான். நான் 2 உதாரணங்களை மட்டும் என் அணிக்காக நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அவர் சொன்னார், வீட்டுக்கு போய் உன் மனைவியினுடைய போதையை விட ஒரு போதை இருந்துட முடியுமா அப்படின்னு அவர் காமத்துப்பாலில் வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சரி. ஆனால் வள்ளுவர் அறத்துப்பால் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையார் செத்தாருள் வைக்கப்படும்னு சொல்றார். சார், நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் போய் மனைவியோட காமத்துப்பாலெலாம் சேர்ந்து அனுபவிக்க முடியும், உயிரோடு இருந்தால் தான் பொருட்பாலை அனுபவிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அறம் தேவை. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். நீங்கள் உதவி செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அறத்தை வாழ்க்கையிலே பேணாவிட்டால் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் செத்தவங்கன்னா, செத்து போனதுக்கப்புறம் பொருளுக்கும் காமத்துக்கும் அங்கே வேலையே இல்லை என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். அதே மாதிரி ஐயா அவர்கள் சொன்னார், அறிவு கல்வி அதை அதிகமாக பொருட்பாலிலே வள்ளுவன் பேசியிருக்கிறார். ஆமா, பேசியிருக்கிறார். ஆனால் அவரே என்னணிக்காக பேசிட்டு சென்றிருக்கிறார். கலாம் ஐயா அவர்கள் ஒரு குழந்தையினுடைய செயற்கை கோளை விட செயற்கை கால் தந்ததுதான் மகிழ்ச்சி என்று கலாம் ஐயா அவர்கள் சொன்னதை பொருட்பால் அறிவை கல்வி கொடுக்கிற அறிவு வந்தது அப்படின்னு, அறிவினால் வந்ததுன்னு சொன்னார். ஆமா, அதைத்தான் அறத்துப்பாலிலே வள்ளுவர் சொல்லுகிறார். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒரு குழந்தை கால் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அது தனக்கான கஷ்டம் என்பதை உணர்ந்து கொண்ட கலாம் தான் கல்வி அறிவை பயன்படுத்தினார் என்றால் அங்கே அறத்துப்பால் தான் கலாமை உயர்த்தி காட்டியது என்பது எங்களுடைய வாதம். நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே. இன்றைக்கு அறிவு நிறைய இருக்கிறது.
ஆனால் அந்த அறிவு சரியாக பயன்படுகிறதா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ரொம்ப அழகா சொல்லுவார், எழுத படிச்ச அறிஞ்சவன் ஏதேதோ பேசி நாட்டை கூறு போடுகிறான், எழுத படிக்க தெரியாதவன் உழுது உழைத்து நாட்டிற்கு சோறு போடுகிறான். இவன் நாட்டை கூறு போடுகிறான், அவன் நாட்டிற்கு சோறு போடுகிறான்னு சொன்ன அந்த உழவனை நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உழவை சொன்னது அறத்துப்பாலில் என்பதால் நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையும் செத்ததற்கு பின்னால் இன்னும் ஒரு தெய்வமாக போற்றக்கூடிய இடத்தை அடைவதற்கும் அறத்துப்பால் தான் முதலிடம் வகிக்கிறது என்று சொல்லி, நடுவர் அவர்களே, என்னுடைய திருமணம் திருக்குறள் நெறிப்படி இளங்குமரனார் ஐயா தலைமையிலே ஒரு திருக்குறள் சொல்லி என்னுடைய இல்வாழ்க்கை துவங்கியது. இன்றைக்கு மகாசுந்தர ஐயா சொன்னதைப் போல இன்பத்துப்பாலை உணர்ந்து நானும் என் கணவரும் மகிழ்வோடு 3 பெண் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தமிழ் கூறும் தமிழ் கொடுத்த அறிவால் இன்றைக்கு பொருட்பால் எனக்கு வந்திருக்கிறது என்றால், இவை இந்த பொருட்பாலும் காமத்துப்பாலும் என்னுடைய வாழ்க்கையில் இனிமையாய் சேர்ந்ததற்கு அடிப்படை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அறத்துப்பாலில் ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கை துவங்கி அவன் பொருட்பாலோடு சேர்ந்து காமத்துப்பாலிலே இன்புற்று மகிழ வேண்டுமென்றால் அறத்துப்பால் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அதனாலில் முப்பால் சிறந்தது எங்களுடைய அறத்துப்பால் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி மகாசுந்தரையா அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் என் அணிக்காக கைத்தட்டுகிறார்கள், அதனால் காமத்துப்பாலை சொல்லிவிட வேண்டும் என்று. இல்லை மகாசுந்தர அண்ணா அவர்களே, இந்த மண் அப்துல் கலாமை அறத்தை போற்றிய மண், இந்த மண் முத்துராமலிங்க தேவர் என்கிற மகத்தான மனிதரை போற்றிய மண், அப்படி அறத்தையே போற்றுகிற மண் என்பதால் நடுவர் அவர்கள் அறத்துப்பாலை முதன்மையாக சொல்லுவார் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இன்றைய தலைமுறைக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குற ஒரு நூலை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த 3 பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு நான் இன்னொரு விஷயம் யோசித்தேன். குறளுடைய அமைப்பு இருக்குல்ல, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம், பொருட்பாலுக்கு 70 அதிகாரம், இன்பத்துப்பாலுக்கு 25 அதிகாரம். இதை வாழ்க்கையாகவே நீங்கள் பிரித்து பாருங்களேன். வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 4 1 பங்கு அறத்தில் தொடங்கி பாதிக்கு பாதி பொருளால் உயர்ந்து அதனால் வருகிற இன்பத்தை துய்ப்பது, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் திருக்குறளில் இல்லாத சில சொற்கள் இருக்குது, அது ஒரு பட்டியலே இருக்குன்னு வச்சுங்க. இல்லாத முக்கியமான சொல் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் என்கிற சொல் திருக்குறளில் இல்லை. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் எந்த நூலில் தமிழ் என்கிற சொல் இல்லையோ அந்த குறள் தான் உலகில் மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூல். 120 நாடுகள் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா தமிழ் என்கிற சொல் இல்லை. இப்போ என்ன சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு? சும்மா வெட்டியாக புகழ்ந்துக்கிட்டே இருக்காதீங்களா, வேலையை பாருங்க, செயல்படுங்க. சொல் அல்ல செயல்தான் வாழ்க்கையை உருவாக்கும்னு சொல்லியிருக்கிறார். சரி, அறத்துப்பாலையும் முதல்ல என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாருமா? இல்லறவியல். இல்லறத்தை இல்லை அறம் என்று சொன்ன முதல் புலவன் அவன் தான். குடும்பம்னு சொல்லுவோம், அதை அறம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், சொல்லணுங்கிறார் வள்ளுவர். ஏனென்றால் தமிழுக்கே அறம் பட்டியலில், அறநூல் பட்டியலில் இருக்குது. திருக்குறள் எதில் இருக்குது? 8 தொகை இருக்கா? இல்லை. 10 பாட்டில் இருக்கா? இல்லை. அப்புறம் எதில் இருக்குது? 11 கீழ்கணக்கில் இருக்குது. 11 கீழ்கணக்குனா என்ன? அறநூல்களின் தொகுப்பு. அப்போது அறநூல்களின் தொகுப்பில் இருப்பதனால் அறத்துப்பால் கொண்ட திருக்குறள் முக்கியமானது அப்படின்னு திருப்பு சொல்லிடலாமா? அப்படின்னா இந்த அறம் எதுக்கு? பொருள் சம்பாதிப்பதற்கு, அதன் மூலம் இன்பம் சம்பாதிப்பதற்கு. இதுதான் வாழ்க்கை என்று சொல்லாமல் சொன்னது. அதுலேயும் அவங்களுடைய திருமணம் திருக்குறளை சாட்சியாக வைத்து இளங்குமரனார் ஐயா அவர் தான் ஆயிரக்கணக்கான தமிழ் திருமணங்களை திருக்குறள் மூலமும் நடத்தினார். எங்களுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறோமா. இது கூட என்னோட சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்குது. என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. ஐயா புலவர் செந்தலை கௌதமன் தலைமையில் திருவள்ளுவரை சாட்சியாக வைத்து திருக்குறள் சொல்லித்தான் அவருடைய திருமணம் நடந்தது. இன்றைக்கு அவருடைய 5வது திருமண நாள். நான் பேசுகிற முன்னாடி பேர்த்தி தான் கூப்பிட்டா. சாயந்தரம் கூப்பிட்றேன் தாத்தா அப்படின்னா. முதல்ல என்னென்னா
அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தரம் கூப்பிட்றேன், இப்போ பார்த்தா எங்கேயோ உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் இப்படி காமிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டுன்னு வச்சுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், வள்ளுவர் முன்னாடியே இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே பயன்பட்டாங்க. என் மகளுடைய திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க. என்ன ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்களே, சரி அப்புறம் போய் ஃபோன் பண்ணுவாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லிச்சு, இந்த அனுபவங்கிறது அதுதான். அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சுடா. ஒன்றுமே சொல்லலையம்மா, நீ உனக்கு புரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு புரிஞ்சிருச்சுருச்சு. என்னடானா, போகும்போது அவர் கண்ணால் தன் காதலிக்கிட்ட என் மகள்கிட்ட கண்ணை காட்டிட்டு போனார். நான் அதை பார்த்துட்டேன். எப்படான்னா, கண்ணோடு கண்ணினே நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. வாயில் சம்மதம்னு எதுக்கு சொல்லணும்? நிறைய பேர் இந்த இப்போ எல்லாம் ஐ லவ் யூங்கிறாங்க. கேவலமாக இருக்குது. காதல் என்பது சொல்லித்தான் புரியணும்னா அது காதலே இல்லை, சொல்லாமலே புரியணும். அதைத்தான் வள்ளுவன் சொன்னான். கண்ணோடு கண் இணை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. சொல்லாமல் புரிஞ்சுன்னா அது இதை மட்டும் வள்ளுவனுடைய திறமையை பாருங்கள். குறிப்பறிதல்னு பேர். குறிப்பை அறிந்து கொள்வது. இது மட்டும் இந்த ஒரே ஒரு அதிகாரம். இந்த இது குரூப் 2 எழுதுகிறவங்க, குரூப் 2 எழுதுகிறவங்க இருந்தாங்க, குறிச்சுக்குங்க. திருக்குறளில் உள்ள ஒரே ஒரு அதிகாரம் 2 இடத்துல வருது. ஒரே பேர் உள்ள அதிகாரம். குறிப்பறிதல். பொருட்பாலையும் வருது, இன்பத்து பாலையும் வருது. என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா நீ வாயை திறந்து சொல்ல வேண்டியதே இல்லை, உன் மூஞ்சை பார்த்து தெரிஞ்சுக்காதவன் நீ சொல்லி மட்டும் புரிஞ்சுக்க போகிறானா? ஆனால் என்ன அர்த்தம்? எவ்வளவு நுட்பமான விஷயம். அதைத்தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு, அவர் கண்ணை காட்டிட்டு போயிட்டாரு, உனக்கு தான் புரியலை. கிளவி அதை கவனிச்சிருக்கு பாருங்க. நீங்கள் நான் அதை சொன்னேன். ஒப்பா நாங்கள்லாம் கவனிக்கலை, நீங்களாம் கவனிக்க முடியல. அந்த காலத்து பயிலுங்க சொன்னால் கூட புரியாதுடா, எங்களுக்கு புரியும்டா. அதை தான் வள்ளுவருடைய இதை வச்சு நிறைய சொன்னார் சுந்தர். அதாவது கண்ணோடு கண்ணினி நோக்கின் மாதிரி கண்ணை வச்சே நிறைய எழுதுவார் வள்ளுவர். கண் களவு கொள்ளும் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிதுங்கிறார். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. இந்த காதலுக்கு கண் பங்கு எவ்வளவுன்னு கேட்டால் பாதி பங்குன்னு நினைக்காத, அதை விட பெருசு. என்னடா பெருசுன்னு பார்த்தா அவர் சொன்னது தான். கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்காலர் உற்று. இந்த உதாரணம் இருக்கு பாருங்களேன். நீ தானே அவனை பார்க்க சொன்ன, நல்ல அழுவு. யார்? தன்னுடைய கண்ணை பார்த்து. இந்த கண் பற்றியது மட்டுமல்ல, தும்மலை பற்றியும் அழகாக சொன்னார் பாருங்க. ஒன்றும் ஒரு கதை, ஒரு சிறுகதை. அதான் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றி மிகப்பெரிய ஆய்வு பண்ணவர். பண்பாட்டின் பயணம்னு ஒரு தமிழில் இது வரைக்கும் அந்த புத்தகங்களே மிகப்பெரிய புத்தகம் அதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3000 பக்கம் உள்ள பெரிய புத்தகம் இருக்கும். ரோஜா முத்தையா பதிப்பகத்தில் வெளியிட்டது புத்தகம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னது தான் இவர் சொன்னதையும் சொன்னார். திருக்குறளின் அறத்துப்பாலை பார்க்கிற போது அவர் ஒரு முனிவராக தெரிகிறார். பொருட்பாலை பார்க்கிற போது அவர் ஒரு அரசியல் தலைவராக தெரிகிறார். இன்பத்துப்பாலை பார்க்கிற போது தான் அவன் கவிஞன்னு தெரியுது. ஏனென்றால் அந்த கவிஞனால் தான் உலகத்தை புதிதாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ புத்தகம் எதுக்கு வாங்குகிறான்? நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வாங்குகிறான். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நீ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சதுக்காக ஆகலை, நீ வாங்கி படிக்கும்போது தான் உனக்கு எவ்வளவு தெரியாமல் இருந்திருக்குன்னு தெரியுது. எப்படி? ஆஹா இந்த புத்தகத்தை நம்ம படிக்காமல் போயிட்டோமே, ஆஹா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே என்று நமக்கு ஒரு குற்ற மனப்பான்மை ஏற்படுத்தும். அதுதான் சரியான புத்தகம். ஒரு நல்ல புத்தகம் உன்னை தூங்க விடாதுங்கிறாரு. அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, கனவு காணுனாரு. பழைய கிளாஸில் படுத்து தூங்கி இருந்திருக்கான். என்னடா தூங்கி இருக்காரு. அப்துல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காண சொன்னார். கனவு காண தூங்க தானே வேணும். அவன் பதில் சரிதான். ஆனால் அப்துல் கலாம் அதை சொல்லலை. தூக்கத்தினால் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவுன்னாரு. அதுதான் உன்னை உயர்த்தம். அதுபோல படிக்க நமக்கு இவ்வளவு தெரியாமல் இருந்திருக்கே, இவ்வளவு தெரியாமல் அடிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. அதைத்தான் பின்னாடி வந்த புலவர்கள் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னான்னு பின்னாடி சினிமா பாட்டு ஆக்குறாங்கன்னு வச்சுங்க. அது காமத்தில் மட்டுமல்ல கல்வியிலும் அதை கொண்டு வந்து பாட முடியும். அதை தான் அவருடைய சொன்னார். அதே போல் இன்பத்துப்பாலை பற்றி சொல்லும்போது பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததுன்னு முதல் ஒரு வார்த்தை போடார் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த காலம் அப்படி இல்லை. நீங்கள் பெண்கள்னா 2ஆம் பட்சமாகத்தான் 2000 ஆண்டு காலமாக இருந்திருக்கு. வினையே ஆடவர்க்கு உயிரே, மனைவரை மகளிருக்கு ஆடவர் உயிரென ஒன்று ஒரு புறநானூற்றில் ஒரு வரி, இதில் சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வரும்.
அது யார் எழுதுனதுன்னா ஒரு பெண் எழுதுனதான், ஒரு பெண் சொன்னதான். தன்னை தானே இறக்கிக் கொள்கிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்த பெண்கள். ஆனால் அவர்களுக்கு சம உரிமை கொடுத்து முதல் முறையாக குடிக்காதேன்னு சொன்ன புத்தகம் திருக்குறளுங்க. சங்க இலக்கியத்தில் குடிச்சு உருள கதையெல்லாம் உண்டு. ஔவையார் அவங்களுடைய அரசனை பார்க்க போகும்போது, சிறிய கட்பெரினே எமக்கீயும் மண்ணே, பெரிய கட்பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணே, கொஞ்சம் கல் கிடைச்சதுன்னா எனக்கு கொடுத்துருவான், நிறைய கல் கொடுத்துச்சுன்னா எனக்கும் கொடுத்து அவனும் குடிப்பான். இது யதார்த்தமாக இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தில் சூதாட்டமும் இயல்பாக இருந்திருக்கிறது. காசு இருக்கிறவனா சூதாடுறது. நம்முடைய மகாபாரதமே சூதாட்டத்தில் வந்த கதை தானே. இது இயல்பாக இருந்திருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த சூதையும் கள்ளையும் தவறாக பயன்படுத்திய இலக்கியங்களுக்கு மத்தியில் இது ரெண்டும் தப்புடா என்று சொன்ன முதல் இலக்கியம் திருக்குறள். அதுதான் அதனுடைய பெருமை. முடியாது கூடாதுன்னு இப்போ எத்தனையோ நடிகர்கள் நடிக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெருமை இன்னும் இருக்குன்னா, அவர் தான் எந்த படத்துலையும் தண்ணி அடித்ததா காமிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்கதா காமிக்க மாட்டார். ஒரே ஒரு படத்தில் தண்ணி அடித்த மாதிரி பாடினார். அதுக்கு ஒரு பாட்டு வச்சுரு, தைரியமாக சொல் நீ மனிதன் தானான், அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருவார். அதனால தான் இவர் சரித்திர நாயகனாக நிற்கிறாரோங்கிற ஒரு இது இருக்கிறதுல. ஆனால் இன்னைக்கு வர்ற எந்த நடிகர்கள் குடிக்கிற காட்சி வைக்காமல் இருக்கிறாங்க? தம் அடிக்கிறது வைக்காம, அது ஸ்டைல் இப்படி தூக்கி வேற போட்ட இதை பார்த்துட்டு இளைஞர் நிறைய பேர் அதே மாதிரி செஞ்சு ஊரில் உதவாங்களாம். இது ரெண்டையும் தவறுன்னு சொன்னவர். கள்ளும் இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இதை இலக்கியமாக சொன்னது தான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. இந்த பெண்ணில் ஒரு தலையான் இன்னாது காமங்கிறத அருமையாக எடுத்து காட்டினார். அதுக்கு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் குடியரசு தின அணிவகுப்பு நடந்துச்சு. அதில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சியை நான் ரொம்ப ரசித்தேன். என்னென்னா, ஆண்கள் படை வருது, டன் டடன் டன் டடன் டன் 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 மியூசிக் போட்டு வருது, டன் டன் கை கத்தியை வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 120 பேர் கொண்ட சிஆர்பிஎஃப்ங்கிற கமாண்டோ படைக்கு தலைமை தாங்கிறது யார் கவனிச்சிங்களா? யார்? ஒரு பெண், இளம் பெண். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்களா? ஒரு புத்தகம் தரேன். பார்க்கல, நம்ம கவனிக்க மாட்டோம். சிம்ரன் என்ன சொல்ற சொல்லு. ஆகா, நீ உட்காந்துரு, நான் போகும்போது உனக்கு ஒரு புத்தகம் தரேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்ள். கொடுத்துருமா? புத்தகம் இல்லையே. வரேன் நண்பர், எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க, நான் காசு கொடுத்துறதுக்கு. இரு தம்பி, தரேன். சிம்ரன் பாலா என்கிற காஷ்மீரை சேர்ந்த, ஆகா, அன்றாட செய்திகள் தான் அடுத்த கட்ட வரலாறுங்க. இந்த செய்திகளை தொலைக்காட்சியில் பாருங்கள், பேப்பரில் பாருங்கள், எதையாவது ஒன்று பாருங்கள், படிங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒப்புரவுறுதல் அதிகாரத்தில் உள்ள குறள் சொன்னாங்கல்ல, நான் அதை வேறு மாதிரி பார்க்குறேன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் திருக்குறள். என்ன அர்த்தம்னா, சக மனுஷன் கஷ்டப்படுறதை பார்க்காம நீ ஓடுக்கு இருந்தீங்கன்னா நீ செத்து போனவனுக்கு சமம்டா அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்ன தோணுதுன்னா, புத்தக விழாவில் பேசுகிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எப்போவுமே இதை சொல்லுவேன். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவன் தான் உயிரோடு இருக்கான். மற்றவன்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டு நடப்பணமாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். என்ன அர்த்தம்னா, உலகம் அவனை சீந்தாது. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பட்ஜெட் போய் வந்திருக்கா, நல்லது என்ன கெட்டது என்ன, அவன் ட்ரம்ப் என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு என்ன நாட்டை பிடிச்சிட்டு வந்தார், இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுக்கு தான் புது புது புத்தகமாக கொண்டு வரணுங்கிறது. இப்படி புதிதாக வருகிற செய்திகளை திருக்குறள் மாதிரி அடித்து சொன்னது கிடையாது. நான் முதலே சொன்னேன், திருநீக்கப்பட்டார் தொடர்புங்கிறது அவன் லட்சுமி அவனை விட்டு போயிடுவான்னு அர்த்தம். அவருடைய கருத்தில் இருமண பெண்டிரும், பணத்துக்காக விலை போகிற பெண்ணும், கள்ளும் மதுவும் கவரும் சூதும், இவையெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொன்ன முதல் நூல் சங்க இலக்கியத்துக்கு அடுத்து வந்த திருக்குறள் தான். அதனால தான் அதனுடைய பெருமை. அதே மாதிரி அந்த சட்டகம் சொன்ன இல்லையா, அந்த அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். இந்த பொருட்பால் 70 விட்டுருங்க. இந்த இன்பத்துப்பால் இருக்குல்ல, அதை 2ஆக பிரித்தார் வள்ளுவர். என்னன்னு தெரியுமா? களவியல் கற்பியல் 2ஆக பிரித்தார். ஏன்னா மனுஷ வாழ்க்கை எப்படி, காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா காதலிச்சுட்டு இன்றைக்கி வாழ்நாள் முழுசும் காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், எத்தனை காலமா, ஒரு 15 வருஷமா.
இப்போ ஏன்டா கல்யாணம் பண்ண, அந்த பிள்ளை வேறு பணத்தின கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, இது அல்ல காதல்ங்கிறாரு. இதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த 25 அதிகாரத்தையும் 2ஆக பிரித்தார்ல, அப்படி பிரிக்கும்போது 7 அதிகாரம்தான் களவியலுக்கு வச்சாரு, 18 அதிகாரத்தை கற்பியலுக்கு வச்சார். என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் காதலிடா பயல, அப்புறம் அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லாமல், எப்படி முதல்ல தமிழுங்கிற சொல் இல்லாமல் சொன்னாருன்னு சொன்னால், அதே போல் சொல்லாமல் சொல்லியிருப்பது அதுதான். இல்லைன்னா நம்ம அவள் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், அவள் தான் பார்க்காம போகிறாள்ல, அப்புறம் நீ எதுக்கு அவனை பார்த்துக்கிட்டே தெரிகிற? அப்படி இருக்காத, ஒருதலை காதலாக இருக்காதே, இருவருமாக சேர்ந்து குடும்பம் நடத்துன்னு சொல்லாமல் சொன்னது தான் அந்த 25 அதிகாரத்தை 2ஆக பிரித்தது. சரி, இதெல்லாம் சரி. அறத்துப்பாலை விட்டுட்டு நீ எப்படி திருக்குறளில் அறங்கிறதே அதானே உண்மைதான். அது ஒன்றும் உலகப்புகழ் பெற்ற சோவியத் நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய் திருக்குறளை அவங்க நாட்டு மொழியில் டிரான்ஸ்லேஷன் வாங்கி படிச்சிருக்கிறார். படிச்சுட்டு அசந்து போய் என்னடா இப்படி இருக்கு. அவருடைய நெருங்கின நண்பர் யாருன்னா மகாத்மா காந்திஜி. காந்திஜிக்கு கடிதம் எழுதுறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த 2 கவிதையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எந்த நூல்லாம் எழுதாமல் 2 வரியை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் அனுப்பிவிட்டார் காந்திக்கு கடிதத்தில். அப்போல்லாம் இமெயில் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இந்த வீணாக போன முகநூல் கிடையாது. முகநூல் வச்சா பாருங்க பேர், அவன் முகத்தை தொலைச்சிட்டு பார்க்குறதுக்கு பேர் முகநூல், அதெல்லாம் கிடையாது. கடிதத்தில் படித்த காந்தி என்னையாது அகிம்சைக்கு நான் சொன்ன விளக்கம், இது எந்த நாட்டு கவிஞன் எழுதுனது அப்படின்னு அவருக்கு திரும்ப கடிதம் எழுதுறாரு. அவர் திரும்ப சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் தான் ஐயா, தென்கோடியில் தமிழ்னு ஒரு மொழி இருக்குது, அந்த தமிழ் மொழியில் திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த திருக்குறள் புத்தகத்தில் இப்படி தான் இருக்குது. அறம்னா என்னன்னு சொல்கிறோம், நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அறம்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்க? தர்மம். தர்மம் வேறு, அறம் வேறு, அதுக்கு தனி விளக்கம் சொல்லலாம், அதுக்கு இந்த நேரம் பத்தாது. ஆனால் தர்மம்னா அறம்னா என்ன பொதுவாக என்ன சொல்லிக்கிறோம்னா அடுத்தவனுக்கு கொடுக்கறது. வள்ளுவர் அதை சொல்லலை, வள்ளுவர் அதை சொல்லலை, அடுத்தவனுக்கு கொடுக்குறதா அறம்னு தமிழ்லையே நிறைய பேர் எழுதி வச்சதில் ஒரு அர்த்தமும் எழுதி வச்சுருக்காங்க. ஈதல் அறம் தப்பு, வள்ளுவர் சொல்லலை. எழுதின பாட்டில் ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டலே இன்பம் பலனை நினைந்து இம்மூன்றும் விட்டலே பேரின்ப வீடு அப்படின்னு ஒருத்தர் தப்பாக எழுதி வச்சுருக்கான் தமிழில் வெண்பா. ஏன் தப்புனா இந்த கடைசியை வள்ளுவன் பாடலை, அது வேற. ஈதல் அறம்னு வள்ளுவர் சொல்லலை. வள்ளுவர் சொன்ன அறம் என்ன தெரியுமா அர்த்தம்? நீ கொடுக்கலாம் வேண்டாமையா, மனசார நினைச்சுப்பாரு, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். பூசலார் நாயனார் கதை ஞாபகம் வருதுல? இது மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஆகா இப்படியா, அதே போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இந்த இந்த இன்னா செய்யாமை அதிகாரத்தை பார்த்துட்டு, அதை எழுதின வரிகளை பார்த்துட்டு, மனத்துக்கண் மாசலநாதல்கிற குரலை பார்த்துட்டு, இந்த புத்தகத்தை நான் முழுசும் படிக்கணுமேனு டால்ஸ்டாய் கேட்குறாரு. அவர் உடனே ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூலை வாங்கி இவருக்கு அனுப்புகிறார், காந்திக்கு அனுப்புகிறார். காந்தி முழுசும் படித்து பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ அருமையான கருத்தை நான் இது வரைக்கும் படிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு இதனுடைய தாய்மொழியில் படிக்கணும். யா எப்படி மூல மொழியில் படிக்கணும், மொழிபெயர்ப்பு அவ்வளோ சரியாக இருக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு நினச்ச காந்தி இதற்காகவே, நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது, இதற்காகவே தமிழ் படிக்க தொடங்கி எழுத படிக்க ஓரளவு கற்றுக்கொண்டு காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று தமிழில் காந்தியை கையெழுத்து போட தமிழ் கற்றுக்கொள்ள வைத்த நூல் திருக்குறள். நான் பாடத்திட்ட குழுவில் இருந்தேங்க, 2 முறை இருந்தேன். அப்போ திருக்குறள் பற்றி எழுதும்போது திருவள்ளுவர் ஆசிரியர் அப்படின் போது நான் சொன்னேன், காந்தியை தமிழ் கற்க வைத்த நூல்னு எழுதணும் அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு எழுதிக்கிட்டு அவருடைய பழைய பட்டைப்பேரெல்லாம் போடலாம். என்ன பட்டைப்பேர்? சென்னா போதார், மாதானு பங்கி, தெய்வ புலவ, இதெல்லாம் தேவையா? இமயமலைக்கு ஒன்றும் முண்டாசு கட்ட வேண்டியில்லைங்க, அது ஏற்கனவே உயரமாக தான் இருக்குது, அவருக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் வேண்டியதில்லை. ஆனால் நாம் அப்படித்தான் திருக்குறளை பிள்ளைகிட்ட சொல்லி அவருடைய உண்மையான பெருமையை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். அடுத்தது இந்த அறத்துப்பால் இருந்து அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடே அப்பா உலகமே வியந்து போன ஒரு கருத்து. தாய்ப்பாலின் சீம்பால் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் அந்த ஊழை 2-3 பிரித்தார். அதில் ஊழியல்கிறது ஒன்று இருக்குது கடைசியாக, அதில் ஒரு வரி வரும், என்னது?
ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயிற்றுபவர். அது பொருளாதாரத்தில் வர்றது. இதில் என்ன எப்படி முடியும்னா, தான் முந்துரும் ஊழில் பெருவழி யாவுல, ஊழை விட பெரியது எதுவும் இல்லை, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் தான் தான் வந்து நிற்கும், ஊழ் வலியது மாறாதுன்னு எழுதியிருப்பார் முதல்ல. அதே வள்ளுவர் இந்த ஊழை பற்றி இதில் வரும்போது செய்வினை பற்றி நம்முடைய ஆளுமை பற்றி சொல்லுகிற போது, ஆழ்வினை உடைமையில் சொல்லும்போது, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் நம்முடைய திறமையால் நம்முடைய விதியால் மதியால் மாற்றலாமல் முடிப்பார். ஒருத்தன் கேட்டான், இன்னையா அது வள்ளுவர் ஒரு இடத்துல ஊழை வெல்ல முடியாதுங்கிறாரு, ஒரு இடத்துல வெல்லலாங்கிறாரு. அதுக்கு என்ன தெரியுமா பதில்? உண்மையான பதில், ரெண்டுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடக்குது. எவ்வளவு முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாதவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு வேறு ஆறுதலுக்கு வேறு வழி இல்லை, நீ விதி என்று வைத்துக்கொள். ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து முயற்சி பண்ணினா உன்னை ஜெயிப்பதற்கு ஆள் கிடையாது என்கிற நம்பிக்கையை பொருட்பாலில் வைக்கிறாரு. அப்போ பொருட்பாலில் ஏன் அப்படி வைக்கணும்னு சொன்னால், அறத்துப்பாலுக்கு சரிதான். துறவரம் சில பேர் ஒருத்தர் கேட்டார் என்னை பார்த்து, நீங்கள் வள்ளுவரை பற்றி ஊராக பேசுகிறீங்கல்ல, வள்ளுவர் வந்து ஏன் புலால் மறுத்தல் ஒரு அதிகாரம் எழுதினார், கறி மீன் திங்கக்கூடாது, அவர் வெஜிடேரியனாக இருக்கலாம், அதுக்காக நான் வந்து மாட்டுக்கறி திங்கிறவன் பன்னிக்கறி திங்கிறவன் நான் கறி திங்கிறது தப்பா அப்படின்னு கேட்டுவிட்டு இன்னொன்று சொன்னார், உலகமெல்லாம் திங்கிறான் ஐயா, அமெரிக்காவுக்கு போனால் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் எந்த நாட்டுக்கு போனாலும் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்றது இல்லையே, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் உண்ணாதே அப்படின்னு புலால் மறுத்தல் என்று 10 குறளை எழுதி வச்சிருக்காரு வள்ளுவர். இவர் எல்லாருக்குமானவர்னு எப்படி சொல்லுவீங்க? அதைவிட மீன் பிடித்தலே தன் தொழிலாக கொண்டிருக்கிற மீனவர்களுக்கு திருக்குறளை எப்படி பிடிக்கும்? நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி. ஆனால் நான் முதலே சொன்னேன், இந்த பகுத்து பார்க்கும்போது தான் அதனுடைய பொருள் புரியும். இது எந்த இயலில் வருது? இல்லறவியலில் வரலை, பொருட்பாலில் வரலை, துறவரவியலில் வருது. அப்போனா என்ன அர்த்தம்? நீ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் துறவரத்துக்கு போயிரு. அந்த துறவாக இருக்கிற போது என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும்னு பட்டியல் போடுறாரு. என்ன செய்யக்கூடாது? அருளோடு இருக்கணும், புலால் மறுக்கணும், தவம் செய்யணும், கல்லாமை, வாய்மை மிகுலாமை, இதெல்லாமே அந்த பீரியடில் நீ கடைப்பிடிக்கணும். வாய்மையை கொண்டாந்து இல்லறவியலில் வைக்கல. நீங்கள் இந்த எந்த குறளை எந்த அதிகாரத்தில் வச்சிருக்கிறாரு, எந்த அதிகாரம் எந்த இயலில் இருக்குது, எந்த இயல் எந்த பாலில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பின்னாடி வந்தவங்க மாற்றி மாற்றி போட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த பழைய 10 உரையாசிரியர்கள் இருக்காங்க, அந்த 10 பேரும் இப்போ இருக்கிற நம்பரில் திருக்குறளை வைக்கல. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. 1330வது குறள் என்ன? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின். முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ரைட்டு. இது வந்து இன்றைக்கு படிந்து போன எல்லாருக்கும் தெரிந்த பரவிவிட்ட ஒரு எண். ஆனால் வள்ளுவர் எழுதியது எந்த நம்பர்லன்னு தெரியல. என்னடா அது புது கதையாக இருக்குங்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கு இருக்கிற சாலமன் பாப்பையா ஐயா கூட இப்படி எழுதியிருக்கிறாரு, அதிகாரத்தை மாற்றி மாற்றி போட்டு எழுதியிருக்கிறேன். நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஏயா ஏற்கனவே நிறைய பேர் மாற்றிருந்தாங்க, நீ ஏன் என்ன அனுபவத்தில் நான் எழுதியிருக்கையா, நம்ம இந்த அதிகாரம் தான் வள்ளுவன் சொன்னான்னு ஒரு வரையறைக்கு வந்தக்கூடாது. ஆனால் இந்த எந்த அதிகாரமாக இருந்தாலும் குறள் மாறாமல் இருக்கு, குறள் மாறாமல் இருக்கு. அந்த குறள் மாறாமல் இருக்கிற போது இந்த வாய்மைங்கிறத துறவரவியல்ல வச்சிருக்கிறார். அப்போ ஏன் இல்லறவியல்ல வேண்டாமா? எனக்கு ஒரு கேள்வி. நான் இப்போ முதல்ல கேட்ட மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, நான் பிறந்ததுலேருந்து பொய்யே சொன்னதில்லைங்கிறவங்க கை தூக்குங்க. பிறந்ததுலேருந்து பொய்யே சொன்னதில்லைங்க கை தூக்குங்க. நல்ல வேலை ஒருத்தர் தூக்கல. தூக்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? வாழ்க்கையில் பொய்கிறது சர்வசாதாரணமாக, அது பொய்களால் பொழிகிறது வாழ்க்கைன்னு ஒரு கவிஞர் கவிதை எழுதினார். ஏன் அப்படி சொன்னார்னா, பொய் சாதாரணமாக நல்லதுக்காக சொன்னால் அது பொய் இல்லையா, அது வாய்மைங்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஒப்பீடு சொல்லணும், நேரம் இல்லை, இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம பார்க்குற எல்லாத்தையும் கதையோ புராணமோ புனைவா என்னென்னு தெரியுது. இப்போ வேள்பாரின்னு ஒரு நாவல் வந்திருக்கு, அது வரலாறா? ஆமாம் வரலாறு. புனைவா? ஆமாம் புனைவு. இணையா ரெண்டுக்குமாமா? புனையப்பட்ட வரலாறு. வேள்பாரி கதை அப்படியே நடந்ததில்லை. பொன்னியின் செல்வன் கதை அப்படியே நடந்ததா? கொஞ்சம் கற்பனை கலந்தது. நந்தினிங்கிற கேரக்டர் முழுக்க முழுக்க கற்பனை பொன்னியின் செல்வனில். அது மாதிரி வேள்பாரியில் நிறையா கற்பனை வரும். புத்தகங்களை இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழில் நிறைய இலக்கியங்களில் அரிச்சந்திர புராணம்னு ஒன்று இருக்குங்க.
பொய்யே சொல்லக்கூடாது. நல்ல நோக்கம் தான். இந்த கதை, இந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் இனிமேல் பொய்யே சொல்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டார். தன் தாயிடம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வாழ்நாள் முழுசும் அப்படியே இருந்தார். அவர் வாழ்க்கையை மாற்றியது ஹரிச்சந்திரன் கதை. உண்மைதான், நல்லது தான் அது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வாழ்வியலா? வாழ்க்கையில் இது இயல்பாக முடியுமா? ஏனென்றால் நம்ம சாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோமே. தேவைக்காக பொய் சொல்வது தவறு, ஆனால் சந்தோஷத்துக்காக. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ பொண்டாட்டியை பார்த்து புரிஞ்சுன்னு சொல்கிறான், ஆகா உலகத்தில் ஒன்று மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். வாங்க நீங்கள் ரொம்ப புகழ்றீங்க. இவன் சொல்கிறது பொய்ன்னு அந்த பிள்ளைக்கும் தெரியும். இவன் சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் வருதுன்னா அந்த பொய்யல்ல, அது உண்மைங்கிறார் வள்ளுவர். பொய்மையும் வாய்மை இடத்த. ஆனால் அதுக்கு பதிலாக ஹரிச்சந்திர புராணத்தில் உண்மையை காப்பாற்றுறதுக்காக நாட்டை இழந்து, மனைவியை இழந்து, மக்களை இழந்து, தன் உயிரையும் கொடுக்க துணிந்தான் ஹரிச்சந்திரனுங்கிற மன்னன். அது அந்த நேரத்தில் தான் இறைவன் தோன்றி அவருக்கு ஆதரவு கொடுத்தார், அவரை ஆட்கொண்டார்னு சொல்லுவாங்க. பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி எமக்கு உலக நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலே. எனக்கு உலகமே கிடைக்கல, சொர்க்கமே கிடைக்கலாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலிருந்து மாற மாட்டேன்னு சொன்ன சொல் ரைட்டு தான். ஆனால் அது இயல்பல்ல, வாழ்வியல் அல்ல. வாழ்வியல் ஏன் திருக்குறள்னு சொல்கிறோம்னா, வாழ்வியல் நீ பொய் சொல்லுக்கா, அதுக்காக எல்லாத்துக்கும் கண்ணது சொல்லிட்டு இருக்காத. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதுதான் வாழ்வியல். இதுதான் வாய்மையில் கொண்டு அறத்துப்பாலில் வச்சதுலேயே மிகச்சிறப்பு அதுதான். அதே மாதிரி இன்னாசாமி முதல்ல ஒரு காந்தியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது இந்த பட்டியலை பார்த்தீங்கனாலே அறம்னா என்னங்கிறதுக்கு அது என்னென்ன உடைமை, என்னென்ன உடைமைன்னு போட்டிருப்பாரு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உடைமைன்னா ஏதோ செல்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பணம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பேங்க் பேலன்ஸ் இல்லைங்கிறாரு. இந்த உடைமையெல்லாம், இந்த உடைமையை படித்து பாருங்க. நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, இதெல்லாம் தான் உடைமை. அப்படின்னா அறம் என்பது வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் சேர்க்கணும், தேவையில்லாமல் எதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது. சரி, இப்போ அறத்துப்பால் இன்பத்துப்பால் ரெண்டும் பேலன்ஸாக நிற்கிது. நடுவில் இருக்கிற பொருட்பால் இருக்குல்ல, அதை நிறைய பேர் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் பொருள்லாம் சேர்க்கக்கூடாது, அருள் தான் சேர்க்கணும் தான். ஆனால் வள்ளுவரே என்ன சொல்கிறாருன்னா, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அன்பு, அருள் என்னும் அன்பு ஈன் குழவிம்பரு. அந்த நுட்பம்லாம் எங்கே கற்றுக்கிட்டாருன்னு இல்லையா? அப்பா, அன்புன்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட காட்டுற அன்பு. அம்மா மேலே, அப்பா மேலே, நண்பர் மேலே, உன் ஆசிரியர் மேலே, உன் உறவினர் மேலே, உன்னை விரும்புகிறவர் மேலே யாரெல்லாம் அன்பு காட்டுறியோ அதுக்கு பேர் அன்பு. அருள்னா என்ன தெரியுமா? உன்னை அறியாதவர்களுக்கும் காட்டுகிற அன்புக்கு பேர் அருள். அதுக்கு என்ன சொல்ற? அருள் என்னும் அன்பு ஈன் குழவிங்கிறது. அன்பு பெற்ற குழந்தை தான் அருளாம். அன்பு இல்லாதவனுக்கு அருள் வராது. அந்த அருள் என்பது அந்த உலகத்துக்கு தேவை, ரைட்டு. இந்த உலகத்துக்கு பொருள். அதுக்கு என்ன அவர் பொருள் சொல்கிறாருன்னா, அவரே இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு மாதிரி சொல்லியிருக்கிறார். என்னதுன்னா, நடுவனது எய்த இருதலையும் என்னும் எய்தும்னு நாலடியாரில் இதுக்கு தீர்ப்பு இருக்கு. நடுவனது எய்த இரு தலையும் எய்தும். உங்கள்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா அதன் மூலம், பொருள் கொடுப்பதன் மூலம் வரமல்ல, பொருள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா மன அமைதியோடு, சமூக அமைதியோடு அறம் செய்கிற நிலை வரும். இன்பமும் தூய்க்கலாம். நடுவனது எய்த இருதலையும் எய்தும், நடுவனது எய்தாதான் எய்தும், உழைப்பு இது அடுவது போலும் துயர்ங்கிறது நாலடியாரில் வருது. இதை மட்டும் இல்லை, நான் யோசித்து பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி அறம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியது, இன்பம் என்பது இருவரை பற்றிய வாழ்க்கை. ஒருவர் தன்னை பற்றி கவலைப்படுறது, தன் வாழ்க்கையில் சரியாக இருப்பது, ஒழுக்கத்தோடு இருப்பது, அது அறத்துப்பால் என்றால் அதற்கான மிகச்சிறந்த கருத்துக்களை சொன்னது திருக்குறள். ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற வாழ்க்கையில் எவ்வளவு அறம் இருக்குங்கிறதுக்கு தான், அந்த அறத்தின் அடிப்படையில் அமைந்தது தான் இன்பம். இது நடுவில் இருக்கிற பொருள் தான் ரெண்டையும் தீர்மானிக்கிறது. எப்படி தீர்மானிக்குதுன்னா, அரசனுடைய கடமையாக போய் கல்வியை வச்சாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, அது என்ன கல்வி கொடுக்கறது? அரசாங்கம் ஆமாங்கிறார். இந்தியாவில், உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அப்படி கடமை இல்லை. தமிழ்நாட்டின் தொடர்ச்சியாக வருது. இது எங்கேருந்து வருதுன்னா,
புறநானூர்லேருந்து வருது. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, இன்று பிறந்தறுதல் இந்தனை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. அரசன் தாண்டா நல்ல ஒழுக்கமாக ஒரு குடிமகனை ஒழுக்கமாக வளர்க்கறது யாருடைய கடமை? அரசினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ சமூகம் ஒழுங்காக இருக்கணும்னா ஒரு அரசு நல்லா இருக்கணும், அதுக்கு பொருளுடைமை நல்லா இருக்கணும். நாடென்ப நாடா வளர்த்தன அவர் சொல்கிறாரு. அடுத்த நாட்டுக்கிட்ட போய் கையேந்து நிற்கிற நாடு நாடல்ல, நாடென்ப நாடா வளர்த்தன. அதே போல் சமூகம் அமைதியாக இருக்கணும்னா உலகத்திலேயே மிகச் சிறப்பான திருக்குறள் மொத்தத்தையும் ஒரு திருக்குறளில் சொல்லியா, இதுதான் திருக்குறளுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னால் என்ன குறள் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு தோணலை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். அவன் கிடைக்கிற படிப்பு படிக்கிறான், கிடைக்கிற வேலையை பார்க்குறான். படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறவன் நிறைய பேர் இருக்கான. இப்போ எனக்கு உண்மையிலேயே சொல்ல வைத்தறிச்சலாக இருக்குது. இன்ஜினியரிங் படித்த பல பிள்ளைங்க ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாங்க. அமேசானில் சாப்பாட்டு ஆர்டர் போட்டால் கொண்டு வந்து கொடுக்குற பையன்ட்ட, தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னா அப்படி பார்த்துட்டு சொல்லுவான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படிப்புன்னா பெரிய படிப்பு. ஓ அந்த வீடு இன்ஜினியர் வீடு அப்படிம்பாங்க. இப்போ தெருவுக்கு தெரு இன்ஜினியர் வீடு. ஆனால் இது இந்த வாழ்க்கை சமூக அமைதியை கெடுக்கிறது என்றால் இந்த சமூக அமைதியை உண்டாக்குவதற்கு நாடென்ப நாடா வளர்த்தன, நாடென்ப நாட வளர்ந்தரும் நாடுன்னு சொன்னார் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைய மாந்தர் சிறப்பு. மனுஷனுக்கு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைக்கும் வெக்கம் இருக்கணுங்கிறாரு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? வெக்கம்னா அச்சம் மடம் நாடம் பயிர்ப்பு. யார்? பெண்களுக்கு. அது பெண்களுக்கு வேண்டியில்லைன்னு பாரதியார் தூக்கி போட்டு மிதிப்பார். நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்டில் குணங்களாம் அப்படின்னு அவர் பாடுவார். இவர் நாணம்னா பெண்களுக்கு மட்டும் இல்லடா ஆம்பளைக்கு வேணும்டாங்கிறார் வள்ளுவர். நம்ம அதை பாடத்தில் படிச்சிருக்கவே மாட்டோம். ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு. இந்த பிறவியின் பலன் என்னன்னு கேட்டால் அது சாப்பிட்றது மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானுடைமை மாந்தர் சிறப்பு. யார் தவறு செய்ய வெட்கப்படுறானோ அவன்தான் மனுஷன். இது இந்த குணத்தை நினச்சி பார்க்க முடியுமா? வெட்கப்படாமல் மட்டும் இல்லை, வெளிப்படையாகவே தப்பு பண்ணுறாங்க, தைரியமாக பண்ணுறாங்க. என்ன பண்ணிடுவ பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகம் மாறுகிறது என்றால் அது நல்ல சமூகம் அல்ல. அதை திருத்துவதற்கு ஏற்ற அவர் புலவர் கூமா திருப்பதி சொன்னதே நான் வழிமொழிகிறேன். ஒரு சமூக நோய்க்கு மருந்தாக தமிழில் திருக்குறள் இருக்கிறது என்றால் அந்த திருக்குறளின் அடையாளமாக பொருட்பால் இருக்கிறது. அந்த பொருட்பாலை நன்று படிப்பதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருக்குறள் இருக்கணும். அதுக்கு நிறைய உரை இருக்குது, என்ன உரையான வாங்க. பிள்ளைங்க கண்மூடி வச்சு தினமும் ஒரு திருக்குறள் படிக்கிற பயிற்சியை கொண்டு வருவதன் மூலம் ஒரு புதிய உலகத்திற்கு நம் குழந்தைகளை அழைத்து போக முடியும். குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டாம், புத்தகம் படிக்கிற பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்துங்கள். அதிலும் குறிப்பாக திருக்குறளை வாங்கி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.